பாகம் 556. மாதவியின் அறை. அவந்திகா அரவிந்தின் அறையிலிருந்து அருகிலேயே இருக்கும் போதும் கூட அவரை ரூம் வரை கொண்டு போய் விடுமாறு கேட்டுக்கொண்டது அவந்திகாவிற்கு வேடிக்கையாக இருந்தது. அந்த சிறிது தூரத்திற்கு அவள் அரவிந்தை அழைத்துச் செல்ல விரும்பினாளா? அவந்திகா தன் தலையை சாய்த்து மாதவியை மிகவும் வேடிக்கையாக பார்த்தாள். அவள் இப்படி ஒரு சாக்கு சொல்லி அரவிந்தை தன்னோடு அழைக்கிறாள் என்றால் அவள் அரவிந்திடம் ஏதோ தனியாக பேச விரும்புகிறாள் என்றுதான் அர்த்தம். அப்படி அம்மாவும் மகனும் என்னதான் ரகசியமாக பேச போகிறார்கள் என்று அவந்திகா ஆர்வமாக இருவரையும் மாறி மாறி பார்த்து கொண்டிருந்தாள். பல நேரங்களில் அடிமுட்டாளாக இருக்கும் அவந்திகாவிற்கே அவளது அத்தையின் நோக்கம் புரிந்தது என்றால், எப்போதும் புத்திசாலியாக இருக்கும் அரவிந்திற்கு தன் அம்மாவின் நோக்கம் புரியாதா என்ன? அவன் மௌனமாக தன் அம்மாவை பின்தொடர்ந்தான். அவர்கள் இருவரும் கெஸ்ட் ரூமிற்கு வந்ததும் முதல் வேளையாக மாதவி வேக வேகமாக அந்த அறை கதவை சாத்தினார். அதைத் தொடர்ந்து அரவிந்தை பார்த்தவள் மிகவும் மெல்லமான குரலில், அரவிந்த், உனக்கும் பொம்மிக்கும் இருந்த பிரச்சனை சரியாகிருச்சா என்றாள். குழப்பத்துடனேயே தலையசைத்த அரவிந்த், இப்போ எந்த பிரச்சனையும் இல்லம்மா, எல்லாம் சரியாகிருச்சு என்றான். அவனை முறைத்து பார்த்த மாதவி, இல்ல அரவிந்த், நீ என்கிட்ட பொய் சொல்ற. எல்லாம் சரியாகிருந்தா நீங்க ரெண்டு பேரும் ஏன் அத பண்ணல என்றாள். குழப்பமாக முகம் சுளித்த அரவிந்த், புரியலமா, நாங்க எதை பண்ணல என்று மாங்காய் மடையன் போல் ஒரு கேள்வியை கேட்கவும், புருஷனும் பொண்டாட்டியும் நெருக்கமா என்ன பண்ணுவாங்களோ அதத்தான் சொல்றேன். ஒருவேளை நான் இருக்கேன், எனக்கு எந்த சத்தமும் கேட்டக்கூடாதுன்னு நீங்க ரெண்டு பேரும் அமைதியா இருந்தீங்களா, இல்ல ரெண்டு பேரும் அதை பண்ணவே இல்லையா? எனக்கு எந்த சத்தமும் கேட்கல என்றாள். அரவிந்த் எதுவும் பேசாமல் தன் அம்மாவை விழி விரித்து பார்த்து கொண்டிருந்தான். அவர்கள் இருவருக்குள்ளும் பிரச்சனை முடிந்து அவர்கள் தங்கள் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பி விட்டார்களா என்பதை தெரிந்து கொள்ளத்தான் மாதவி கதவின் அருகே நின்று ஒட்டு கேட்டு கொண்டிருந்திருக்கிறாள் என்பது அரவிந்திற்கு புரிந்தது. அவன் வாயடைத்து போனான். அவனால் என்ன பேச முடியும்? அரவிந்த் எதுவும் பேசாமல் நைஸாக அந்த அறையை விட்டு நழுவ பார்க்கவும் அவன் கையை பிடித்த மாதவி, டேய் அரவிந்த், எனக்கு தெரியும் நீ தான் ஏதோ வேலை பண்ணிருக்க. இல்லனா அவந்திகா இப்படியெல்லாம் கோபப்பட்டு வீட்டை விட்டு போற பொண்ணு கிடையாது. இப்பவும் என்னை ஏமாத்துறதுக்காக நீ சும்மா அவந்திகாவை வச்சு ஏதாவது டிராமா பண்ணணும்னு நினைச்ச, அவ்வளோதான். அவ என்னோட மருமக மட்டும் இல்ல, அவதான் என்னோட மகளும் கூட. அவளை ஏதாவது ஏமாத்தணும்னு நினைச்ச, அவ்வளோதான். உன்னோட இந்த நடிக்கிற வேலையெல்லாம் சினிமாவோட நிறுத்திக்கோ, புரிஞ்சுதா என்றாள் கடுமையான குரலில். இதை கேட்டதும் அரவிந்த் திடுக்கிட்டு போனான். கண்களை சுருக்கி தன் அம்மாவை பார்த்தவன், அம்மா, நீங்க எனக்கு அம்மாவா இல்ல அவளுக்கு அம்மாவா என்றான் அவனை அறியாமல். அவனுக்குள் இருந்து ஒரு பொசசிவ்னஸ் எட்டி பார்த்தது. அப்போது கூட அவள் அவனுக்குத்தான் அம்மா என்று மாதவி சொல்லவில்லை. அவனை கோபமாக முறைத்துத்தான் பார்த்து கொண்டிருந்தாள். ஏதோ ஒரு குழந்தையை போல அரவிந்த் தன் முகத்தை திருப்பிக் கொண்டு அந்த அறையை விட்டு வெளியேறி பெட்ரூமிற்கு சென்றான். அங்கே அவந்திகா மெத்தையில் கால் மேல் கால் போட்டு படுத்துக்கொண்டே ஏதோ அடுத்த அணு ஆயுத சோதனை செய்பவள் போல் விட்டத்தை பார்த்து ஏதோ தீவிரமாக யோசித்துக் கொண்டிருந்தாள். அவள் கையும் ஆகாயத்தில் ஏதோ கோலம் போட்டுக் கொண்டிருந்தது. அவளை பார்த்து சிரித்துக் கொண்ட அரவிந்த் அவள் அருகே சென்றான். வேகமாக அவனை திரும்பி பார்த்த அவந்திகா, அரவிந்த், என்னாச்சு? அத்தை என்ன சொன்னாங்க? சொல்லுங்க, அம்மாவும் மகனும் அப்படி என்ன ரகசியம் பேசுனீங்க என்றாள். சற்று நேரத்திற்கு முன்பு அரவிந்தின் முகத்தில் இருந்த அந்த கோபமும் பொறாமையும் இப்போது மொத்தமாக காணாமல் போயிருந்தது. அவளை பார்த்து சிரித்தவன், அது அம்மா ரொம்ப முக்கியமான விஷயம் சொன்னாங்க என்றான். என்ன என்று அவந்திகா ஆர்வமாக கேட்கவும், அது ரகசியம் என்று கிசுகிசுக்கும் குரலில் சொன்னான் அரவிந்த். அதுவரை சற்று தூரத்தில் இருந்த அவந்திகா இப்போது அவர்களுக்குள் இருக்கும் அந்த தொலைவை முழுவதுமாக குறைத்து அவனை மிகவும் நெருங்கி வந்தவள், அரவிந்த், இப்ப சொல்லுங்க, அது என்ன ரகசியம் என்று கிசுகிசுத்தாள். அவளது வெப்பமான மூச்சு காற்று அரவிந்தின் முகத்தில் உரசி அவன் உணர்வுகளை கிளர்ந்தெழச் செய்தது. அவன் கண்கள் கிறங்கி போய் அவளை வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருக்கவும் அவன் பார்வையின் அர்த்தத்தை புரிந்து கொண்ட அவந்திகா, ஹே அரவிந்த், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்று கொஞ்சம் தடுமாற்றமான குரலில் கேட்டாள். நீதானே கேட்ட அம்மா என்ன சொன்னாங்கன்னு?
அம்மா நம்மளை ஏன் அந்த மாதிரி எதுவும் பண்ணலன்னு கேக்குறாங்க என்றான். அரவிந்த் என்ன சொல்கிறான் என்று அவந்திகாவிற்கு புரிந்ததும் அவள் முகம் சிவந்தது. அரவிந்த் என்று அவள் முனகல் குரலில் அழைக்கவும் அரவிந்த் மெல்ல மெல்ல கீழே இறங்கி அவள் வயிற்றை அடைந்திருந்தான். ஆடையை விலக்கியதும் திரண்டு வரும் வெண்ணெய் போல் அவந்திகாவின் வயிறு வெள்ளை நிறத்தில் மென்மையாக இருந்தது. அவந்திகா எந்த மறுப்பும் தெரிவிக்கவில்லை. அவளுக்கு தெரியும் அரவிந்த் குழந்தை மீது எவ்வளவு அக்கறையாக இருப்பான் என்று. இதற்கு முன்னால் ஏதோ அழுத்தி தேய்த்த சப்பாத்தி போல் தட்டையாக இருக்கும் அவந்திகாவின் வயிறு இப்போது பொது பொதுப்பான பரோட்டா போல் பெரிதாகவும் இல்லாமல் தட்டையாகவும் இல்லாமல் இருந்தது. சிறிது நேரம் அவள் வயிற்றையே பார்த்து கொண்டிருந்தவனின் உதட்டோரம் ஒரு மெல்லிய புன்னகை தோன்றியது. இது அவர்களது குழந்தை. அந்த எண்ணமே அவனுக்குள் சொல்ல முடியாத ஒரு புத்துணர்ச்சியை கொடுத்தது. அந்த சந்தோஷத்துடன் சிரித்துக் கொண்டே அரவிந்த் அவந்திகாவின் வயிற்றில் அழுத்தமாக முத்தமிட்டான். அவனது ஒற்றை முத்தத்தில் 2 உயிர்கள் சிலிர்த்தன. அவந்திகாவின் முகம் இப்போது மேலும் சிவந்து போயிருந்தது. அவள் பூரிப்போடு அரவிந்தை பார்த்து கொண்டிருந்தாள். மெலிதாக சிரித்த அரவிந்த் அவந்திகா இதழ் அருகே வந்து அவனது மூச்சுக்காற்று அவளை கூசும் தூரத்தில் நின்றவன், பையனை மட்டும் கொஞ்சிட்டு அம்மாவை கொஞ்சலனா என் பொண்டாட்டி கோச்சிக்க மாட்டா என்று மயக்கும் குரலில் கேட்டவன் ஏதோ மலரை தீண்டுவது போல மெதுவாக அவந்திகாவின் இதழ்களை தீண்டினான். அந்த முத்தம் எவ்வளவு நேரம் நீடித்தது என்று அரவிந்திற்கு தெரியவில்லை. அவன் இறுதியாக அவந்திகாவை விடுவித்த போது அவள் ஆழ்ந்த உறக்கத்திற்கு சென்றிருந்தாள். ஏதோ களைத்து போனவள் போல் அவந்திகா அசந்து தூங்கிக் கொண்டிருந்தாள். அரவிந்த் அவளையே தான் பார்த்து கொண்டிருந்தான். அவள் கர்ப்பமானதிலிருந்து இதுபோல் அவள் சோர்ந்து போவது போலவும் அதிகமாக தூங்குவது போலவும் அரவிந்திற்கு தோன்றியது. அதே நேரம் அவள் இந்த நேரத்திலும் அவளது அப்பா அம்மாவின் பெயரை சரி செய்ய வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிறாள். இந்த விஷயம் அவந்திகாவிற்கு இன்னும் கூடுதல் அழுத்தத்தை தான் ஏற்படுத்தும் என்று அரவிந்த் தீவிரமாக யோசிக்க ஆரம்பித்தான். மறுநாள் காலை சூரியன் வந்து தட்டி எழுப்பும் வரை அவந்திகா எந்த கவலையும் இன்றி நன்றாக தூங்கிக் கொண்டிருந்தாள். தூக்கம் கலைந்து அவள் அறையை விட்டு அவந்திகா வெளியே வந்தபோது மாதவி அவளுக்காக சமையல் அறையில் உணவு தயாரித்துக் கொண்டிருந்ததை கண்டாள். குட் மார்னிங் அத்தை என்று கூறிவிட்டு மாதவியின் அருகில் சென்றாள் அவந்திகா. பின்னர் குளித்து கிளம்பி அந்த அரவிந்தும் அவந்திகாவும் காலை உணவை சாப்பிட்டுவிட்டு வெளியில் கிளம்பினார்கள். காரில் சென்று கொண்டிருந்த போது அரவிந்த் அவந்திகாவிடம், அவந்திகா, அம்மா கிட்ட இப்போதைக்கு நீ கர்ப்பமா இருக்க விஷயத்த சொல்ல வேணாம் என்றான் மெதுவாக. அரவிந்த் இவ்வாறு சொல்வதன் நோக்கம் என்ன என்பதை அவந்திகா புரிந்து கொண்டாள். அவந்திகா இப்போது கர்ப்பமாக இருக்கிறாள் என்று தெரிந்தால் மாதவி அவளை வேலைக்கு செல்ல அனுமதிக்க மாட்டாள். அதனால் அவர்களது திட்டம் பாதிக்கப்படும். அதையும் மீறி அவந்திகா வேலைக்கு செல்வேன் என்று அடம் பிடித்தாளானால் அது அவளுக்கும் மாதவிக்கும் இடையிலான உறவில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும். இதையெல்லாம் மனதில் வைத்துக் கொண்டுதான் அரவிந்த் இவ்வாறு சொல்கிறான் என்பதை அவந்திகா புரிந்து கொண்டாள். அவந்திகா அரவிந்தை பார்த்து, ஓகே அரவிந்த், எனக்கு புரியுது என்றாள். அலுவலகம் வந்ததும் அவந்திகா அரவிந்தை பிரியவே மனமில்லாமல் சென்றாள். உள்ளே நுழைந்ததும் ரிசப்ஷனிஸ்ட் அவந்திகாவை மிகவும் மரியாதையாக வரவேற்றாள். அவந்திகாவும் பதிலுக்கு புன்னகை புரிந்துவிட்டு தனது இருக்கைக்கு சென்றாள். அவள் அங்கு நுழைந்த போது வாசலில் ஏதோ சத்தம் கேட்டது. அவந்திகா திரும்பி பார்த்தபோது அங்கு நரேன் வந்து கொண்டிருந்தான். அவன் முகம் இன்னும் பழைய நிலைக்கு திரும்பவில்லை. அவனுக்கு அலர்ஜியினால் ஏற்பட்ட மாறுதல்கள் இன்னும் சரியாகவில்லை என்பதை அவந்திகா புரிந்து கொண்டாள். அவன் வேகமாக லிப்டை நோக்கி நடந்தான். வேகமாக நடந்து சென்ற நரேன் அவனுக்கு முன்னால் ஒரு ஓரத்தில் நின்று கொண்டிருந்த அவந்திகாவை பார்க்கவில்லை. அவன் நடையில் தெரிந்த வேகம் அவந்திகாவை பதட்டத்திற்குள்ளாக்கியது. தப்பா ஏதாச்சும் நடந்துருச்சா? இப்ப எதுக்காக நரேன் இவ்ளோ ஆவேசமா போறான்? இவ்வாறு யோசித்தவாறே அவந்திகா தனது ரூமிற்கு திரும்பினாள். அங்கு சில பெண்கள் வேலை பார்க்காமல் வெட்டியாக கதை பேசிக் கொண்டிருப்பதை கண்டாள் அவந்திகா. அவர்களுக்கு மையமாக அலீனா அங்கு நின்று கொண்டிருந்தாள். அலீனா, நீங்க தான் இந்த ஆபீஸ்ல ரொம்ப நாளாவே இருக்கீங்க. ஆனா உங்களை விட அவளுக்கு தான் அதிக முக்கியத்துவம் இருக்குன்னா அப்படி அவ என்னதான் செஞ்சா? ஏதோ கொஞ்சம் அழகா இருக்கான்னு அவளுக்கு அந்த விளம்பரத்துல நடிக்க வாய்ப்பு கிடைச்சது. அத மட்டுமே வச்சு ஓவரா சீன் போட்டுட்டு இருக்கா. இந்த இளமையும் அழகும் இன்னும் எத்தனை நாளைக்கு இருக்குன்னு பார்க்கத்தானே போறோம்.
உண்மையை சொல்லணும்னா அந்த லவ்தியாவுக்கு ஒரு தகுதியும் இல்ல. அவகிட்ட எப்படி இந்த ஆபீஸ்ல இருக்க அத்தனையும் அக்சஸ் பண்றதுக்கான கார்டு இருக்குன்னு தான் எனக்கு சுத்தமா புரியல. அவளுக்கு அதிர்ஷ்டம்தான். அவர்கள் பேசியதெல்லாம் அலீனாவிற்கே ஒருவித மன உளைச்சலை உண்டாக்கியது. போது நிறுத்துங்க என்று கத்தினாள் அலீனா. அனைவரும் பயந்து போய் அலீனாவையே பார்த்தார்கள். அவள் கத்தியதில் அனைவரும் குழம்பி போனார்கள். பின்னர் அவர்களை எல்லாம் முறைத்துவிட்டு அலீனா அங்கிருந்து வெளியேறினாள். அப்போது அங்கு நின்று கொண்டிருந்த அவந்திகாவை பார்த்தாள் அலீனா. அவளை பார்த்த கணத்தில் அலீனாவின் முகம் வெளுவெளுத்தது. எல்லோரையும் திட்டி தீர்க்க போகிறாள் என்று நினைத்தாள் அலீனா. ஆனால் அவந்திகாவோ அலீனாவை முறைத்துவிட்டு எதுவும் பேசாமல் அவர்களை கடந்து சென்று விட்டாள். வேக வேகமாக ஜெனரல் மேனேஜரிடம் சென்றவள் அனைவருக்கும் கேட்கும்படி சத்தமாக, நான் முன்னாடி வேணாம்னு சொன்ன அந்த கேஸ்டர் எக்ஸ்சேஞ்ச இப்போ யார் பண்றாங்க என்று கேட்டாள். அவள் கேட்டதை பார்த்து அவந்திகா மெதுவாக சிரித்தாள். அரவிந்தும் அவந்திகாவும் பேசிக்கொண்டதன்படி அலீனாவிடம் இருக்கக்கூடிய கணக்கு புத்தகத்தை வெளிக்கொண்டு வர வேண்டுமென்றால் அவளுக்கும் நரேனுக்கும் இருக்கக்கூடிய நெருக்கத்தை உடைப்பது மட்டும்தான் ஒரே வழி என்கிற முடிவுக்கு வந்தார்கள். அப்போதுதான் அலீனா அந்த புத்தகத்தை பயன்படுத்தி நரேனை பழிவாங்க விரும்புவாள். அவனை அதை காட்டி பயமுறுத்துவாள். ஏன் கோர்ட்டில் கேஸ் போடக்கூட வாய்ப்பிருக்கிறது என்றும் அவர்கள் யோசித்திருந்தார்கள். அதனால் இப்போது அவர்கள் செய்ய வேண்டியது எல்லாம் அலீனாவை தூண்டி விடுவது மட்டும்தான். இது மிகவும் அர்த்தமற்ற செயலாக அவந்திகாவிற்கு தோன்றினாலும் அலீனா அந்த இடத்தை விட்டு கோபமாக சென்று விட்டதை பார்த்த அவந்திகாவின் முகபாவம் மிகவும் மென்மையாக மாறியது. அவள் அமைதியாக நடந்து சென்று அருகே இருந்த ஒரு இருக்கையில் அமர்ந்தாள். சிறிது நேரத்திற்கு பிறகு அவந்திகாவின் காதில் அங்கே இருந்தவர்கள் பேசிக்கொண்ட கிசுகிசுக்கள் கேட்க ஆரம்பித்தது. ஹே, மேல சிஇஓ ஆபீஸ்ல ஒரே கலவரமா இருக்கான். என்னாச்சு? நரேன் சார் ரொம்ப கோபமா இருக்காராம். இது என்ன புது விஷயமா? நரேன் சார் எப்பவும் கோபமா தானே இருப்பாரு. அட நீ வேற, நரேன் சார பத்தி உனக்கு இன்னும் தெரியல. நரேன் சார் அப்படியெல்லாம் கோபமா இருக்க மாட்டாரு. பொதுவா யாராவது தப்பு பண்ணினாலும் அவர் அவங்கள மோசமா எதுவும் திட்ட மாட்டாரு. ஆனா இன்னைக்கு எல்லாரையும் நரேன் சார் கோபமா திட்டிட்டு இருக்காங்களாம். அதனால அங்க சிஇஓ ஆபீஸே கலவரமா இருக்கு. அங்க இருக்க எல்லாரும் பேசக்கூட பயந்துட்டு இருக்காங்க. இதையெல்லாம் கேட்டதும் அவந்திகாவின் கண்கள் சுருங்கியது. அவள் அவர்கள் பேசுவதை உன்னிப்பாக கவனிக்க ஆரம்பித்தாள். அப்படி மேல என்னதான் ஆச்சு? எதுக்காக நரேன் சார் இவ்ளோ சீக்கிரமே ஆபீஸ்க்கு வந்தாரு? ஆமால, நரேன் சாருக்கு உடம்பு சரியில்லாம இருக்குல்ல, அப்புறம் ஏன் அவரு இவ்ளோ பரபரப்பா ஆபீஸ் வந்தாரு என்று ஒவ்வொருவரும் ஒன்றை பேசிக் கொண்டிருக்கவும் முதலில் இந்த கிசுகிசுவை ஆரம்பித்த பெண் ஒரு முறை அந்த அறையை சுற்றி முற்றி பார்த்துவிட்டு, எங்க சித்தியோட நாத்தனாரோட அக்கா பொண்ணு மேல சிஇஓ ஆபீஸ்ல வேலை பாக்குறா. நான் அவகிட்டதான் கேட்டேன். யாரோ நரேன் சாரோட ஆபீஸ்க்குள்ள வந்து அவரோட சீக்ரெட் லாக்கர்ல இருந்து எதையோ திருடிட்டு போயிட்டாங்களாம். அதுதான் பிரச்சனைன்னு அவ சொன்னா என்றாள். அங்கிருந்த அனைவரும் வாயை பிளந்து கொண்டு அந்த பெண் சொல்லும் கதையை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். பாகம் 557. அவந்திகாவோடு பணியாற்றும் மற்ற பெண்கள் அனைவரும் அமர்ந்து கிசுகிசுக்களை பேசிக் கொண்டிருக்கவும் அவந்திகா மௌனமாக அமர்ந்து அவர்கள் பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்தாள். என்னது, நரேன் சாரோட ரூம்குள்ள போய் எதையோ திருடிட்டாங்களா? வாய்ப்பே இல்ல. அது எப்படி எல்லா பாதுகாப்பையும் மீறி சிஇஓ ரூம்குள்ள போய் ஒருத்தன் திருடி இருக்க முடியும்? சும்மா நீ கதை அடிக்காத என்று ஒருவர் மாற்றி ஒருவர் பேசிக் கொண்டிருக்கவும் கிசுகிசுக்களை ஆரம்பித்த அந்த பெண் அனைவரையும் பார்த்து, சரி சரி, கொஞ்சம் பொறுமையா இருங்க, நான் என்ன நடந்துச்சுன்னு சொல்றேன் என்று சொன்னவள் பேச ஆரம்பித்தாள். ஆக்சுவலா நரேன் சாரோட ஆபீஸ்ல அவர் ஒரு டிராயிங் மாட்டி வச்சிருக்காராம். அந்த டிராயிங்க்கு பின்னாலதான் அவரோட சீக்ரெட் லாக்கர் இருக்கான். இந்த விஷயம் யாருக்கும் தெரியாதான். ஆனா இன்னைக்கு காலையில அவரோட அசிஸ்டன்ட் ரூம்குள்ள போய் பார்க்கும்போதுதான் யாரோ அந்த லாக்கரை ஓபன் பண்ணிருக்காங்கன்னு கண்டுபிடிச்சாங்களாம். ஆனா யார் அதை ஓபன் பண்ணுனது, எப்போ ஓபன் பண்ணுனதுன்னு யாருக்கும் தெரியலையா என்றாள் மிகவும் சீரியஸான குரலில். ஒரு ஓரமாக அமர்ந்து இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த அவந்திகாவிற்கு அவளது
அவளது தலையை வெடித்து விட்டதை போல் இருந்தது. அவள் நம்ப முடியாமல் அவர்கள் திசையை பார்த்தாள். அவள் மனதில் இருந்து அனைத்து எச்சரிக்கை மணியும் அடிக்க ஆரம்பித்தது. அவள் கண்கள் சுருங்கியது. அவ்வளவுதான், அனைத்தும் முடிந்து விட்டது. அவளது திட்டம் அனைத்தும் இப்போது நரேனிற்கு தெரிந்திருக்கும். இதை நினைக்கும் போதே அவந்திகாவிற்கு அந்த குளிரிலும் வியர்க்க துவங்கியது. அங்கே கிசுகிசுத்துக் கொண்டிருந்த பெண் தொடர்ந்து பேசவும் இங்கே அவந்திகா தன் மூச்சை பிடித்து கொண்டு அமர்ந்திருந்தாள். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? அந்த லாக்கர்ல இருந்து எதுவும் காணாம போகலையா. ஆனா அந்த லாக்கரை யாரோ திறந்திருக்காங்கன்னு நம்ம நரேன் சார் எப்படி தெரியுமா கண்டுபிடிச்சாரு என்று அந்த பெண் புதிர் போட்டுவிட்டு அதற்கு பதில் சொல்லாமல் இருக்கவும் அங்கே இருந்த அனைவரும் அந்த பெண்ணை ஆர்வமாக பார்த்து கொண்டிருந்தார்கள். அவந்திகாவாலும் அந்த நரேன் எப்படி கண்டுபிடித்திருப்பான் என்பதை யோசித்து கூட பார்க்க முடியவில்லை. அதனால் அவளும் தன் தலையை சாய்த்து அந்த கதை சொல்லிக் கொண்டிருந்த பெண்ணை ஆர்வமாக பார்த்து கொண்டிருந்தாள். ஏனென்றால் நேற்று அலீனா அந்த அறைக்குள் நுழைவதற்கு முன்னால் அவந்திகா அந்த அறையில் இருந்த அனைத்து பொருட்களையும் இருந்தது போலவே வைத்து விட்டிருந்தாள். அப்படி இருக்கும் போது எப்படி அவர்கள் கண்டுபிடித்திருக்க முடியும் என்று அவந்திகாவிற்கு பெரும் குழப்பமாக இருந்தது. அந்த கதை சொல்லிக் கொண்டிருந்த பெண் தொடர்ந்து கதை சொல்ல ஆரம்பித்தாள். இந்த விஷயத்தை கேள்விப்பட்டதும் தான் நரேன் சார் அவ்வளோ அவசரமா ஆபீஸ்க்கு வந்திருக்காரு. அவரு மேல போய் அவரோட சீக்ரெட் லாக்கரை பார்க்கும்போது யாரோ அதுக்குள்ள இருந்த ஒரு பெட்டிய இடம் மாத்தி வச்சிருந்தாங்களாம். அத பார்த்ததும் நரேன் சாருக்கு அங்க யாரோ வந்து அந்த லாக்கரை ஓபன் பண்ணிருக்காங்கன்னு தெரிஞ்சிருச்சான் என்றாள். அவந்திகா திடுக்கிட்டு போனாள். அப்படி என்றால் அந்த பெட்டிதான் அவந்திகா செய்த திருட்டுத்தனத்தை காட்டிக் கொடுத்ததா என்ன? அவந்திகாவால் சுத்தமாக இதை நம்பவே முடியவில்லை. அவந்திகா தன் முகத்தை சுருக்கினாள். கண்டிப்பாக இது தொடர்பாக நரேன் தன்னை சுற்றி இருந்த அனைவரையும் விசாரிப்பான். அப்போது கண்டிப்பாக நேற்று அவனுடைய அறைக்குள் புதிதாக சென்ற அவள் மீதும் அவனது சந்தேகம் திரும்பும். அப்படி என்றால் நரேன் அந்த விஷயத்தை கண்டுபிடிப்பதற்கு முன்னால் தான் இங்கிருந்து தப்பிச் செல்வதுதான் சரியாக இருக்கும் என்று நினைத்த அவந்திகா வேகமாக தான் அமர்ந்திருந்த சீட்டில் இருந்து எழுந்து நின்றாள். ஆனால் அதே நேரத்தில் அலுவலக கதவு திறக்கப்பட்டது. நரேனின் உதவியாளர் உடனடியாக உள்ளே வந்து வாசலில் இருந்து அவளை அழைத்தார். மிஸ் அவந்திகா, உங்களை உடனே சிஇஓ ஆபீஸ்க்கு கூட்டிட்டு வர சொல்லி நரேன் சார் சொன்னாரு என்றார். அவந்திகா தான் நின்ற இடத்திலேயே உறைந்து போய் நின்று கொண்டிருந்தாள். அவள் உதவியாளரை பார்த்து ஒரு நொடி அமைதிக்கு பின் தன் தொண்டையை செருமியவள், நான் எதுக்கு வரணும் என்றாள். உதவியாளர் எந்த பதிலும் சொல்லாமல் அமைதியாக தலையை ஆட்டினார். அவந்திகாவிற்கு புரிந்தது, இந்த முழு கட்டிடமும் நரேனுக்கு சொந்தமானது. அவள் ஓட முயன்றால் அது நிச்சயமாக சந்தேகத்தை எழுப்பும். அவள் வெளியே வருவதற்கு முன்பே எல்லோரும் அவளை பின்தொடர்வார்கள். அந்த நேரத்தில் தப்பிக்க முடியாது. எனவே இந்த நேரத்தில் அவள் பயப்படக்கூடாது. இந்த எண்ணத்தில் மூழ்கியவள் உடனே சிரித்து கொண்டே உதவியாளரை பார்த்து, அப்போ ஓகே, நாம போலாம் என்றாள். அவள் என்ன நடக்கிறது என்று பார்க்கத்தான் வேண்டும். ஒருவேளை அவள் மாட்டிக்கொண்டாலும் எந்த நேரத்திலும் அவளை வந்து காப்பாற்ற அரவிந்த் இருப்பான். அதனால் அவள் கவலைப்பட தேவையில்லை. இதை யோசித்தவள் ஒரு பெருமூச்சு விட்டு அந்த அசிஸ்டண்டோடு சிஇஓ அறைக்கு செல்வதற்கான பிரத்யேகமான லிப்டில் ஏறினாள். உண்மையில் சிஇஓ அலுவலகத்தின் சூழ்நிலை அடக்குமுறை போல்தான் இருந்தது. செயலாளர், ஊழியர்கள் என அனைவரும் தங்கள் தலைகளை தாழ்த்தி கொண்டு வேலை செய்து கொண்டிருந்தனர். முடிந்தவரை யாராலும் கவனிக்கப்படாமல் இருக்க அவர்கள் முயன்று கொண்டிருந்தார்கள். அவந்திகா அந்த லிப்டை விட்டு வெளிவரும் போதே அந்த இடத்தின் சூழ்நிலை மிகவும் இறுக்கமாக இருப்பதை போல் அவள் உணர்ந்தாள். அவள் திரும்பி பார்க்க படிக்கட்டுகளின் கதவு பூட்டப்பட்டிருப்பதை கண்டாள். அதுவும் எப்போது வேண்டுமானாலும் பூட்டப்படலாம். எதற்கும் அஞ்சாத அரவிந்த் ஏன் தன்னை நினைத்து இத்தனை கவலைப்பட்டு கொண்டிருக்கிறான் என்பதை அவந்திகாவால் இப்போதுதான் புரிந்து கொள்ள முடிந்தது. இப்போது அவள் ஓட விரும்பினாலும் வெளியேற வழி இல்லை. இந்த எண்ணங்கள் அவள் மனதில் தோன்ற அவர்கள் அலுவலகத்திற்கு வந்தனர். உதவியாளர் கையை உயர்த்தி கதவை தட்டினார். உள்ளே இருந்து அச்சமூட்டக்கூடிய அதே நேரத்தில் வசீகரமான குரலில், கெட் இன்
என்றான் நரேன். அவள் நடந்து சென்று திரும்பி அவனை பார்த்தாள். பின்னர் அந்த உதவியாளர் இரக்கமற்ற முறையில் பின்வாங்கி உடனடியாக கதவை மூடினார். அவர் முகபாவத்தை வைத்தே, உங்களை நீங்க தான் பாத்துக்கணும் என்று அவர் சொல்வது போல் அவந்திகாவிற்கு தோன்றியது. அவந்திகா தனக்குள் இருக்கும் பதற்றத்தை கொஞ்சமாக குறைத்து கொண்டு மெதுவாக தலையை உயர்த்தி நாற்காலியில் அமர்ந்திருந்த நரேனை பார்த்தாள். அந்த நேரம் அவந்திகாவிற்கு தன் முதுகை காட்டிக் கொண்டு அமர்ந்திருந்த நரேன் ஜன்னல் வழியே தனக்கு முன்னே விரிந்து கிடக்கும் பெங்களூரு நகரத்தை பார்த்து கொண்டிருந்தான். அவந்திகாவால் அவனது உணர்ச்சிகளை பார்க்க முடியவில்லை. அவன் மகிழ்ச்சியாக இருக்கிறானா அல்லது வேறு விதமாக இருந்தானா என்று அவளுக்கு சுத்தமாக தெரியவில்லை. இது அவளுக்கு மிகவும் அச்சமூட்டுவதாக இருந்தது. தலையை தாழ்த்தி அறையின் அமைதியை உடைத்தவள், நரேன், என்ன எதுக்கு இங்க வர சொன்ன என்றாள். இதற்கு பதிலளிக்கும் விதமாக நரேன் தனது கையை உயர்த்தி பக்கத்தில் இருந்த காஃபி டேபிளை காட்டினான். நரேன் சுட்டி காட்டிய அந்த திசையில் அவந்திகாவின் பார்வை பதிந்தது. அங்கே காஃபி டேபிளில் எடுத்து வைக்கப்பட்டிருக்கும் உணவை பார்த்தாள். அதைத் தொடர்ந்து, நான் உன்னை லஞ்ச் சாப்பிடத்தான் வர சொன்னேன் என்றான் நரேன். அவள் மௌனமானாள். உணவில் விஷம் கலந்திருக்கலாம் என்ற உணர்வு அவளுக்கு வந்தது. அவள் உண்மையிலேயே அதை சாப்பிட துணியவில்லை. அவள் தொண்டையை செருமிக் கொண்டு, பரவாயில்ல நான் என்று ஆரம்பிக்கவும் அவளை இடைமறித்த நரேன், அவந்திகா, நீ ஏன் இவ்ளோ பயப்படுற? நீ பயப்படுறத பார்த்தா நான் ஏதோ சாப்பாட்டுல விஷத்தை வச்சு குடுக்கற மாதிரில இருக்கு என்றான். வேகமாக தன் கைகளை அசைத்த அவந்திகா, இல்ல நான் அப்படி சொல்லல என்றாள். அவள் பேசி முடிப்பதற்குள் அந்த மனிதன் திடீரென்று திரும்பி பார்த்தான். அவளை பார்த்ததும் அவன் கண்கள் கோபத்தில் கொதித்து கொண்டிருந்தன. உடனே அவள் தலையை தாழ்த்தி, சரி சரி நான் சாப்பிடுறேன் என்றாள். அவள் மேஜையை நோக்கி நடந்து சென்று அங்கு இருக்கும் பொருட்களை சாப்பிட ஆரம்பித்தாள். உணவு மிகவும் நேர்த்தியாக தயாரிக்கப்பட்டிருந்தது. அதையெல்லாம் பார்ப்பதற்கு எங்கேயோ ஆர்டர் செய்யப்பட்ட உணவு போல் தோன்றவும் இது போன்ற உணவில் விஷம் கலந்திருக்க வாய்ப்பில்லை என்று அவந்திகாவிற்கு ஒரு நம்பிக்கை பிறந்தது. அவள் பதட்டமாக இருந்ததால் அவள் தன்னை அறியாமல் வழக்கத்தை விட அதிகமாக சாப்பிட்டாள். அவள் தலையில் ஒரு மில்லியன் எண்ணங்கள் மின்னியது. எப்போது நிலைமை என்ன? நரேன் அவளை சந்தேகப்பட்டானா? அவனது அலுவலகத்தில் கண்காணிப்பு கேமராக்கள் இல்லை என்றாலும் அவனுடைய அலுவலகத்திற்கு வெளியே சில கண்காணிப்பு கேமராக்கள் கண்டிப்பாக இருக்கும். நேற்று அவளை தவிர வேறு யாரும் உள்ளே வரவில்லை. இந்த எண்ணங்களை அவள் நினைத்து கொண்டிருக்கும் போதே, அவந்திகா, உண்மையிலேயே நீ உன்னோட ஞாபகங்களை எல்லாம் இழந்துட்டியா என்றான் நரேன். சாப்பிட்டுக் கொண்டிருந்த அவந்திகா அப்படியே உறைந்து போனாள். அப்படி என்றால் இப்போது அவள் நரேனிடம் மாட்டிக்கொண்டாளா என்ன? எனவே அவள் இப்போது என்ன செய்ய வேண்டும்? ஒப்புக்கொள்வதா அல்லது மறுத்து பேச வேண்டுமா? ஒரு நொடியில் அவள் ஒரு முடிவை எடுத்தாள். அவள் கண்களில் வெற்று வெளிப்பாட்டுடன் உடனடியாக தலையை உயர்த்தினாள். குழம்பியவள் நரேனை பார்த்து, ஏன் நரேன் அப்படி கேட்கிற என்றாள். அவள் இதை சொன்னவுடன் வாசலில் இருந்து அலீனாவின் குரல் கேட்டது. ஏனா நீ நரேனோட சீக்ரெட் லாக்கர்ல இருந்து திருடுனல, அதனால என்று சொன்னவள் சில அடி முன்னே எடுத்து வைத்து அந்த அறைக்குள் நுழைந்து அவந்திகாவை கூர்ந்து பார்த்தாள். அவந்திகா, நரேனோட எந்த பொருள் உனக்கு வேணும்னு நீ இங்க வந்திருக்க? உண்மைய சொல்லு. நீ பழசு எதையும் மறக்கல தானே? சும்மா எங்க கிட்ட நடிச்சிட்டு தானே இருக்க என்று அதட்டினாள். இதை சொல்லி முடித்த அலீனா நரேனிடம் விரைந்து சென்றவள் குற்றம் சாட்டும் நோக்கத்தோடு அவந்திகாவை சுட்டி காட்டி, லீடர் பாத்தீங்களா, இப்போ அவ கையும் களவுமா மாட்டிக்கிட்டா. எனக்கு ஆரம்பத்திலேயே தெரியும் அவ இங்க நல்ல நோக்கத்தோட வரல. நல்ல வேலை நேத்து அவ இங்க வர்றத நான் பாத்துட்டேன். அப்பவே அவ என்னமோ பண்ண போறான்னு எனக்கு தோணுச்சு. அதான் நானும் வேக வேகமா அவ பின்னால ஓடி வந்தேன். நான் மட்டும் நேத்து சரியான நேரத்துக்கு ரூமுக்கு வரலனா அவ கண்டிப்பா எதையாச்சும் திருடியிருப்பா என்றாள் ஆவேசமான குரலில். அவந்திகா தன் உதட்டை அழுந்த கடித்தாள். பின்பு அலீனாவை பார்த்தவளின் முகத்தில் ஒரு மெல்லிய புன்னகை தோன்றியது.
எப்படி ஒருத்தி கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் இருக்க முடியும்? அந்த அலீனா முதலில் அவந்திகா குடும்பத்தில்தான் வளர்ந்தாள். பின்பு அந்த குடும்பத்திற்கே துரோகம் செய்தாள். அந்த குற்ற உணர்ச்சி கொஞ்சம் கூட மனதில் இல்லாமல் இப்போது அவள் அவந்திகாவையும் எப்படியாவது மாட்டிவிட வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கிறாள். இப்போது வரை அவந்திகா அந்த அலீனாவை எதுவும் செய்யாமல் தான் விட்டு வைத்திருந்தாள். ஆனால் அவள் வம்படியாக வந்து அவளுடன் பிரச்சனை வளர்த்து கொண்டிருக்கிறாள். எப்படி அவந்திகாவால் அமைதியாக இருக்க முடியும்? கண்டிப்பாக அவந்திகா இந்த முறை பின்வாங்க போவதில்லை. அலீனாவை பார்த்து சிரித்த அவந்திகாவின் முகம் கொஞ்சம் கொஞ்சமாக கடுமையாக மாறியது. அவள் அலீனாவை முறைத்து பார்த்து, அலீனா, நான் நரேன் ரூம்குள்ள திருட வந்தேன்னு எந்த தைரியத்துல நீ சொல்ற என்றாள். அப்புறம் எதுக்காக லீடர் இல்லாத நேரத்துல நீ திருட்டுத்தனமா அவரோட ரூமுக்கு வந்த என்று அலீனா கேட்கவும், இந்த முறை நரேனை திரும்பி பார்த்த அவந்திகா, நரேன், நேத்து நான் எதுக்காக உன்னோட ரூமுக்கு வந்தேன்னு உனக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். நீதானே போய் உன்னோட ரூம்ல ஃபைல் எடுத்துட்டு வர சொன்ன என்றாள் அவந்திகா. ஒரு நொடி கூட தாமதிக்காத அலீனா, அது சரி, ஃபைல் எடுக்க வந்த நீ எதுக்காக ரொம்ப நேரம் லீடர் ரூம்குள்ளவே இருந்த? ஃபைலை மட்டும் எடுத்துட்டு உடனே ரூமை விட்டு போக வேண்டியதானே என்றாள். இதை சொல்லி முடித்ததும் அவள் அலீனாவின் முகத்தில் ஒரு வஞ்சகமான புன்னகை தோன்றியது. அவள் அவந்திகா எந்த வழியிலும் தப்பித்து விடாதபடி அவளுக்கு கட்டம் கட்ட வேண்டும் என்று நினைத்தாள். ஆனால் அவந்திகா அவ்வளவு சீக்கிரமாக மாட்டிக்கொள்வாளா என்ன? அவள் தன் கண்களை சுருக்கி அலீனாவை பார்த்து, எனக்கு நரேனோட ரூம சுத்தி பார்க்கணும்னு தோணுச்சு. நான் இங்க வந்ததும் சும்மா இங்க இருந்த எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தேன். அதுல என்ன தப்பு இருக்கு? நீ ஃபர்ஸ்ட் டைம் நரேனோட ஆபீஸ்க்கு வந்தப்போ நீ மட்டும் இது மாதிரி ஆர்வமா பார்த்தது இல்லையா? கண்டிப்பா பார்த்திருப்ப. யாருக்கா இருந்தாலும் ஒரு ஆர்வம் இருக்கத்தானே செய்யும் என்றாள். உடனே அலீனா திணறினாள். முதன்முறையாக அவள் நரேனை நச்சரித்து இந்த அலுவலகத்திற்குள் நுழைந்த போது அவள் இந்த அறையில் இருந்த உட்புற வேலைப்பாடுகளை பார்த்து முற்றிலும் திகைத்து போயிருந்தாள். அந்த நேரத்தில் அவள் முற்றிலும் ஆச்சரியப்பட்டு நீண்ட நேரம் சுற்றி பார்த்தாள். அவள் ஒரு நாள் நரேனை திருமணம் செய்து கொள்வாள். அதிகாரப்பூர்வமாக இந்த அலுவலகத்தில் ஒரு பெண் முதலாளியாக அமர்ந்திருப்பாள் என்று அப்போதே அவள் மனதில் கற்பனை செய்து கொண்டிருந்தாள். ஒருவேளை அவந்திகாவும் அதே போல் ஒரு எண்ணத்துடன் இந்த அறையை சுற்றி பார்த்திருப்பாளோ? இதை யோசிக்கும் போதே அலீனாவின் கண்கள் சுருங்கியது. பாகம் 558. அலீனா அவந்திகாவின் மீது பழி போடும் விதமாக ஏதேதோ சொல்லிக் கொண்டிருக்க முதலாக நரேனின் அலுவலகத்திற்குள் வந்ததனால் சும்மா சுற்றி பார்த்து கொண்டிருந்தேன் என்று அவந்திகா சொல்லவும் அதை கேட்டு அலீனா திகைத்து போய் நின்றாள். அவள் நரேனின் அறைக்குள் முதலாக சென்றபோது செய்ததைப் போலவே இவளும் சொல்கிறாளே என அவந்திகாவின் மீது பொறாமை ஏற்பட்டது அலீனாவிற்கு. இதோ பார் அலீனா, சும்மா எதையாச்சும் சொல்லிட்டு இருக்காத. நான் அந்த லாக்கர்ல இருந்து எதையாச்சும் எடுத்தத நீ உன் கண்ணால பாத்தியா? இல்ல அது சம்பந்தமா நான் பேசிட்டு இருந்த எதையாச்சும் உன் காதால கேட்டியா? ஆதாரமே இல்லாம என் மேல பழி போடாத. உனக்கு நரேனை பிடிக்கும் அப்படிங்கறதுக்காக அவர்கிட்ட நல்ல பேர் வாங்க சும்மா என் மேல குத்த சொல்லாத. இது கொஞ்சம் கூட நல்லா இல்ல என்றாள் அவந்திகா சற்றே கடுமையான குரலில். அவந்திகா சொன்னதை கேட்டு பதற்றம் அடைந்த அலீனா, ஹே, நான் எப்ப உன்னை குத்த சொன்னேன்? அந்த நேரத்துல இந்த ரூம்ல இருந்த ஒரே ஆள் நீ மட்டும்தான். அப்ப உன்னை சந்தேகப்படாம வேற யார சந்தேகப்படுறதா என்றாள். அவந்திகா எதுவும் பேசாமல் நரேனை பார்த்தாள். அவன் எதையோ யோசித்தவாறே அவர்கள் இருவரும் பேசுவதையே பார்த்து கொண்டிருந்தான். பின்னர் அலீனாவை பார்த்து சிரித்த அவந்திகா, நீ சொன்னதுல ஒரு விஷயத்த கவனிக்கணும் அலீனா. நான் இந்த ரூம்ல தனியா இல்ல. அப்ப நீயும் என் கூட இருந்த. ஆனா நான் போன அப்புறம் நீ தான் இந்த ரூம்ல தனியா இருந்த. அதுக்கு இங்க இருக்கிற அசிஸ்டன்ட் கூட சாட்சியா இருக்காங்களே என்றாள். அதை கேட்டதும் மிரண்டு போன அலீனா, ஹே அவந்திகா, நீ என்ன சொல்ற என்று கத்தினாள். உன்னோட நியாயப்படி நான் இந்த ரூம்ல தனியா இருந்ததால எதையோ திருடிட்டேன்னு சொல்ற. அதே நியாயப்படி பார்த்தா நீயும் இந்த ரூம்ல தனியா தான் இருந்த. அப்போ நீ ஏன் திருடி இருக்க கூடாது என்று கூலாக சிரித்தவாறே கேட்டாள் அவந்திகா. அதை கேட்டு கோபமடைந்த அலீனா, பொய், நான் எதுக்காக நரேனோட பொருளை திருடணும் என்று கத்தினாள்.
அப்போ எனக்கு மட்டும் அப்படி திருடணும்னு என்ன அவசியம்? என்ன நீ கொச்சப்படுத்தி பேசினதுக்காக நீ பதில் சொல்லியே ஆகணும். எதை வச்சு அப்படி சொன்னேன்னு எனக்கு நீ ஆதாரத்தை காட்டு என்ற அவந்திகா நரேனை பார்த்து, நீயும் நானும் சின்ன வயசுல இருந்து ஒன்னா ஃப்ரெண்ட்ஸா வளர்ந்தவங்கன்னு சொன்னியே நரேன். ஆனா இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு? என்ன ஒரு குற்றவாளி மாதிரி சந்தேகப்பட்டு விசாரணை நடத்திட்டு இருக்கீங்க. இதுதான் நீங்க ஃப்ரெண்ட்ஷிப்க்கு கொடுக்கிற மரியாதையா என்று கேட்டாள் அவந்திகா. பின்னர் அலீனாவின் வயிற்றை சுட்டி காட்டிய அவந்திகா, இதோ இதுக்கும் பதில் சொல்லு நரேன். அலீனா ஒன்னாலதான் கர்ப்பமானதா எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு இருக்கா. ஆனா நரேன், நீ ரொம்ப ஸ்மார்ட்டா பிளே பண்ற. உனக்கு ஒரே நேரத்துல 2 பொண்ணுங்க தேவைப்படுதுல. இதுக்கு மேல சொல்றதுக்கு ஒன்னும் இல்ல, நான் வரேன் என்று சொன்னவள் விறுவிறுவென எழுந்து வாசலை நோக்கி சென்றாள். கதவின் அருகில் சென்ற அவந்திகா அங்கு நின்றவாறு, நான் இழந்தது என்னோட பழைய ஞாபகங்களைத்தானே தவிர புத்திசாலித்தனத்தை இல்ல. உங்க 2 பேருக்கும் எவ்வளவு நெருக்கம் இருக்குன்னு என்னால புரிஞ்சுக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களா என படபடவென பேசினாள். இந்த சூழ்நிலையின் தீவிரத்தை சமாளிப்பதற்காக அவந்திகா பொறுமை இழந்தவள் போல் நடித்தாள். அவள் வாசலை தாண்டி வெளியே செல்லும் போது, அவந்திகா நில்லு என்று நரேன் கத்தும் சத்தம் கேட்டது. அவள் பின்னால் திரும்பி பார்க்காமல் அப்படியே நின்றாள். அவளால் நரேன் தன் சீட்டை விட்டு எழுந்த சத்தத்தை தெளிவாக கேட்க முடிந்தது. மெல்ல அதிகரிக்கும் காலடி தடங்கள் நரேன் அவந்திகாவை நோக்கி நடந்து வருவதை அவளுக்கு உறுதிப்படுத்தின. அவந்திகாவிற்கு பயம் தொண்டையை அடைத்தது. அவள் இதயம் படபடவென அடித்துக் கொண்டிருந்தது. நரேன் அவளை கையும் களவுமாக பிடித்துவிட்டால் தன்னையும் தன் குழந்தையையும் எப்படி காப்பாற்றுவது என்று பயந்தாள் அவந்திகா. அவன் தன்னை மண்டியிட்டு அழுத கெஞ்ச விடுவானா, இல்லை ஒரே அடியாக கொன்று விடுவானா தெரியவில்லை. இவற்றையெல்லாம் யோசித்துக் கொண்டிருந்த அவந்திகாவின் பயம் இன்னும் இன்னும் அதிகரித்துக் கொண்டே சென்றது. அவளுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. அவளுக்கு தன்னுடைய உயிரை பற்றியெல்லாம் கூட கவலை இல்லை. ஆனால் தன் குழந்தையின் உயிரை எப்படி காப்பாற்றப் போகிறோம் என்பதை நினைத்துத்தான் அவளுக்கு பயமாக இருந்தது. அவள் இவ்வாறு யோசித்துக் கொண்டு நடுக்கத்தில் நின்று கொண்டிருந்த போது அவளுக்கு பின்னால் யாரையோ அறையும் சத்தம் கேட்டது. அந்த அறையே அமைதியாக இருந்ததால் அந்த சத்தம் அந்த அறை முழுக்க பரவி எதிரொலித்தது. என்ன நடந்தது என புரியாமல் அவந்திகா சட்டென திரும்பி பார்த்தாள். அலீனா தன் கன்னத்தில் கை வைத்தவாறு நம்ப முடியாத பார்வையுடன் அவள் நரேனை பார்த்து கொண்டிருந்தாள். நரேனின் முகம் கோபத்தில் கடுத்து போயிருந்தது. அலீனா தன் கண்களை விரித்து அதிர்ச்சியும் நடுக்கமுமான குரலில், நரேன் என்றாள். நரேன் எதுவும் பேசாமல் தன் கையை பார்த்தவன் அருகில் இருந்த ஒரு துணியை எடுத்து தன் கையை துடைத்தவன் அலீனாவை திரும்பி கூட பார்க்காமல் அவந்திகாவின் அருகில் சென்றான். அவந்திகா, உனக்கு தான் எவ்வளவு கோபம் வருது? நான் உன்னை இங்க விசாரணை பண்றதுக்கெல்லாம் வர சொல்லல, லஞ்ச் சாப்பிடதான் கூப்பிட்டேன் என்றான். அதை கேட்ட பிறகு அவந்திகாவிற்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. நிலைமை அவள் எதிர்பார்த்தபடியெல்லாம் இல்லாமல் மிகவும் சகஜமாக மாறிவிட்டதை அவளால் நம்ப முடியவில்லை. அவள் அங்கு நின்று கொண்டிருந்த அலீனாவை பார்த்தாள். அவள் இன்னமும் அதிர்ச்சியில் இருந்து மீளாமல் அவர்கள் இருவரையுமே கண் கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்தாள். அரவிந்தும் தானும் பேசியபடி அலீனாவை நரேனுக்கு எதிராக திருப்ப இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அவந்திகா மனதில் எண்ணத் தொடங்கினாள். சிறிது நேரம் எதுவும் பேசாமல் நின்ற அவந்திகா பின் நரேனை பார்த்து, ஆனா அந்த குழந்தை என்று அலீனாவின் வயிற்றை சுட்டி காட்டினாள். அவள் பேசி முடித்த அடுத்த நொடியே, அந்த குழந்தை என்னோடது இல்ல என்றான் நரேன். அந்த வார்த்தைகள் தீர்க்கமாகவும் உறுதியாகவும் வந்தன. எப்படி ஒரு பதிலை அவள் நரேனிடமிருந்து எதிர்பார்க்கவில்லை. அது அவந்திகாவை முற்றிலும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. நரேன் இவ்வளவு கேவலமானவனாக இருப்பான் என அவள் ஒருபோதும் யோசித்து பார்த்ததில்லை. அலீனா இத்தனை நாட்களாக சுமந்து கொண்டிருக்கும் ஒரு உயிரை நரேன் மிகச் சாதாரணமாக அது தன்னுடையது இல்லை என்று மறுத்திருக்கிறான். இதை அலீனா எப்படி எடுத்துக்கொள்ளப் போகிறாள்? நரேன் சொன்ன வார்த்தைகளை கேட்ட அலீனா, நரேன் என்ன பேசுறீங்க என்று ஆக்ரோஷமாக கத்தினாள். அவளை அலட்சியமாக பார்த்த நரேன் அவளுக்கு எந்த பதிலையும் சொல்லாமல் அவந்திகாவின் பக்கம் திரும்பி, இங்க பாரு அவந்திகா, நான் உன் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்கேன். உன்னை நான் எப்பவுமே நம்புவேன். அதே மாதிரி நீயும் என்ன நம்பணும்னு நான் எதிர்பார்ப்பேன் தானே? உண்மையாவே அந்த குழந்தை என்னோடது இல்ல அவந்திகா, என்ன நம்பு
என்றான் நரேன். அவனது வார்த்தைகள் நேர்மையானதாக இருந்தன. அவனது பார்வையும் அவன் அவந்திகாவை சமாதானப்படுத்திய விதத்திலும் நேர்மை பிரதிபலித்தது. அலீனாவிற்கும் நரேனிற்கும் இருக்கும் உறவை பற்றி தான் அறிந்திருக்காவிட்டால் நரேன் சொல்வதையெல்லாம் உண்மை என்று நம்பிவிடுவேன் என்று அவந்திகா யோசித்தாள். அவள் நரேனையே உற்று பார்த்து கொண்டிருந்தாள். அவன் முன்பெல்லாம் இப்படி இருந்ததில்லையே, இப்பொழுது ஏன் இவ்வளவு கீழ்த்தரமாக நடந்து கொள்கிறான் என்று தனக்குள் யோசித்த அவந்திகா அருவருப்பாக உணர்ந்தாள். அலீனாவிற்கு அங்கு நடப்பதையெல்லாம் பார்த்தபோது அவளால் எதையும் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. அவள் வாய் திறந்து பேசக்கூடிய நிலைமையில் கூட இல்லை. நரேன் அப்படி ஒரு வார்த்தையை சொல்லுவான் என்று அவள் என்றுமே எதிர்பார்த்திருக்க மாட்டாள். அலீனாவின் பரிதாபகரமான நிலைமையை பார்த்த அவந்திகா நரேனை பார்த்து, ஆனா அவதான் சொன்னா என்று பேசும் பொழுதே அவளை முழுமையாக பேச விடாமல் தடுத்த நரேன், அவ என்ன வேணா சொல்லுவா, அவ சொல்றதெல்லாம் உண்மை ஆயிடாது. அவளோட கேரக்டரே அப்படிதான். ஓ மேல உள்ள பொறாமையில அவ என்ன காரியம் வேணும்னாலும் பண்ணுவா. இப்ப கூட பார்த்தேல ஓ மேல எப்படி ஒரு பழி போட பார்த்தான்னு. அவந்திகா பிளீஸ் என்ன நம்பு. எனக்கும் அவ வயிற்றுல வளர்ற குழந்தைக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நான் உன்கிட்ட பொய் சொல்ல வேண்டிய அவசியமும் இல்ல. நான் எப்படி என்னோட குழந்தைய யாரோ ஒருத்தி வயிற்றுல சுமக்கிறதுக்கு அனுமதிப்பை சொல்லு என்றான். நரேன் சொன்னதையெல்லாம் கேட்ட அவந்திகாவிற்கு ஆச்சரியமாக இருந்தது. அவன் சொல்வதெல்லாம் உண்மையைப் போலவே அவந்திகாவிற்கு தோன்றியது. அவள் நரேன் சொல்வதுதான் உண்மையாக இருக்குமோ என நம்பத் தொடங்கினாள். சரி நரேன், அந்த குழந்தை உன்னோடது இல்லனா ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் உன்னை நம்புறேன் என்றாள் அவந்திகா. அலீனாவிற்குத்தான் அவர்கள் பேசிக்கொண்டதையெல்லாம் கேட்டபோது இதயமே வெடித்து விடுவதைப் போல இருந்தது. நரேனுக்கு இதயம் இவ்வளவு கல்லாக இருக்குமா? அவனுக்கு என்னை பிடிக்கவில்லை என்றால் இத்தனை வருடங்களாக அவனுடனேயே இருந்து அவனை ஈர்க்க முயற்சி செய்த நான் என்ன முட்டாளா? எப்படி இவனால் எல்லாவற்றையும் செய்துவிட்டு இப்படி உணர்ச்சியே இல்லாமல் ஒதுக்கி தள்ள முடிகிறது? இதையெல்லாம் யோசித்த அலீனாவிற்கு உடம்பெல்லாம் நடுங்கத் தொடங்கியது. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அவர்கள் இருவருக்குள்ளும் நிறைய சண்டைகளை உருவாக்க முடியும் என்ற போதும் அலீனாவின் முகத்தை பார்த்தபோது அவந்திகாவால் அதை செய்ய முடியவில்லை. அதன் பின்னர் அவந்திகா தன் கண்களை மூடி மனதை நிதானத்திற்கு கொண்டு வந்து, சரி நரேன், நான் லஞ்ச் சாப்பிட்டேன். இன்னும் ஏதாவது பேசணுமா, இல்ல நான் போய் என்னோட வேலையை பார்க்கட்டா என்று கேட்டாள். நீ போ அவந்திகா என்றான் நரேன். அவந்திகாவும் தலையசைத்துவிட்டு அங்கிருந்து வெளியேறினாள். வெளியே போகும்போது அவளது பார்வை அலீனாவின் மீது பதிந்தது. அவந்திகா அங்கிருந்து சென்ற பிறகு நரேனிடமிருந்த மென்மை முற்றிலுமாக மறைந்து போனது. அவன் முகம் கோபத்தில் சிவந்து போயிருந்தது. அவன் அங்கே தலை குனிந்து நின்று கொண்டிருந்த அலீனாவை முறைத்து பார்த்தான். அவளுக்கு அருகில் சென்றவன், உன்னை தனியா அடைச்சு வச்சதுல இருந்து வெளியே விடுற அன்னைக்கு கடைசியா நான் உன்கிட்ட சொன்னத நீ மறந்துட்டியா என மிக கோபமாக கேட்டான் நரேன். அலீனாவின் கண்கள் சுருங்கின. அதை அவளால் எப்படி மறக்க முடியும்? அதுதான் அவளது வாழ்வின் மிகவும் அவமானமான தருணம். அவளை அந்த அறையிலிருந்து விடுதலை செய்த போது நரேன் தன்னிடம் ஆறுதலாக பேசுவான் என்றுதான் அலீனா எதிர்பார்த்தாள். ஆனால் அவன் அலீனாவிடம் கடைசியாக சொன்ன வார்த்தைகள் அவளது மனதை வருத்தும் விதமாக இருந்தது. அவர்கள் இருவரும் கடைசியாக சந்தித்த போது, உன் வயிற்றுல இந்த குழந்தை வளர்றது அவந்திகாவுக்கு தெரியக்கூடாது என்று சொன்னான் நரேன். அந்த வார்த்தைகள் அலீனாவிற்கு பொறாமையை உண்டு பண்ணியது. அவந்திகா என்ன அவ்வளவு பெரிய ஆளா? நரேன் அவ மேல இவ்ளோ பாசமா இருக்கிற அளவுக்கு அவ அப்படி என்ன செஞ்சா என்று மனதிற்குள்ளேயே பொறுமினாள் அலீனா. பின்னர் பொறுக்கவே முடியாத கோபத்தில் கத்தினாள் அலீனா, நரேன், உங்களுக்கு இப்போ அந்த அவந்திகா தான் முக்கியமா போயிட்டால. நீங்க அவளை தலைக்கு மேல தூக்கி வச்சிட்டு இருக்கீங்க. ஆனா இதுக்கெல்லாம் அவகிட்ட அப்படி என்ன இருக்கு? அவ இன்னொருத்தனோட குழந்தைய சுமந்துட்டு இருக்கா. ஆனா நான் உங்களோட குழந்தைய சுமக்கிறேன். அவளுக்கு உங்க பக்கத்துல இருக்கிறதுக்கான எந்த தகுதியும் இல்ல. அவ முன்னாடி என் வயித்துல இருக்கிறது உங்க குழந்தைன்னு ஒத்துக்க கூட உங்களுக்கு தைரியம் இல்ல. அவ ஒரு ஆளுன்னு அவளுக்கு போய் இப்படி பயப்பட வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அவ முன்னாடி நீங்க ஏன் இவ்ளோ பணிஞ்சு போகணும் என்று கோபமாக கேட்டாள் அலீனா. அவள் பேசியதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த நரேனுக்கு கோபம் தலைக்கேறியது. அலீனாவிற்கு அருகில் நெருங்கி வந்தவன் அவளை முறைத்து பார்த்தான்.
எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. நீ என்கிட்ட குழந்தை வேணும்னு கேட்டப்போ இந்த குழந்தைக்கு எந்த அங்கீகாரமும் கிடைக்காதுன்னு நான் சொன்னதுக்கு நீ பரவாயில்லன்னு சொன்ன. ஆனா இப்போ எதுக்காக இவ்ளோ ஆர்ப்பாட்டம் பண்ற? தேவையில்லாம கனவு காண்றதெல்லாம் இன்னையோட நிறுத்திக்கோ என்று சொன்ன நரேன் தனது இருக்கையில் சென்று அமர்ந்தான். நரேன் சொன்னதை கேட்டு கவலையுற்ற அலீனா, ஆனா ஏன் உங்களால ஏன் என்னோட குழந்தைய ஏத்துக்க முடியல? அவ வயித்துல வளர்ற இன்னொருத்தனோட குழந்தைய ஏத்துக்க முடிஞ்ச உங்களால ஏன் வயித்துல வளர்ற உங்களோட குழந்தைய ஏத்துக்க முடியல? பதில் சொல்லுங்க என்றாள். அவள் பேசியதில் கடுப்பான நரேன், வாய மூடு என்று உச்சபட்ச சத்தத்தில் கத்தினான். வேறு ஒருவனுடைய குழந்தை என்று அலீனா சொன்னதை கேட்டு நரேனின் கோபம் அதிகரித்தது. கண்களை சுருக்கி அலீனாவை பார்த்த நரேன், சீக்கிரமா ஹாஸ்பிட்டலுக்கு போய் வயித்துல இருக்கிற கருவை கலைக்கிறதுக்கான வழிய பாரு என்றான். அவன் சொன்னதை கேட்டு திகைத்து போனாள் அலீனா. நரேன், இப்போ என்ன சொன்னீங்க என்று அலீனா கேட்கவும், வெளியே போ என்று கத்தினான் நரேன். நரேன் என்று கதறி அழுதாள் அலீனா. அவளுக்கு என்னென்னவெல்லாமோ சொல்ல வேண்டும் என்று தோன்றியது. ஆனால் எதுவும் சொல்ல முடியாமல் அலீனா அந்த அறையை விட்டு வெளியேறினாள். பாகம் 559. அலீனாவின் வயிற்றில் இருக்கக்கூடிய கருவை கலைத்து விடுமாறு நரேன் சொல்லவும் அவளால் எதுவும் பேச முடியவில்லை. அழுது கொண்டே நரேனின் அறையிலிருந்து வெளியேறினாள் அலீனா. அவளால் அழுகையை அடக்கவே முடியவில்லை. நரேனால் எப்படி இவ்வாறெல்லாம் பேச முடிகிறது? 9 வருடங்களாக நான் தான் அவனுடன் இருக்கிறேன். நான் தான் அவனுக்காக எல்லாம் செய்திருக்கிறேன். நான் தான் இப்போது அவனுடைய குழந்தையையும் சுமந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் எப்படி அவனால் தன்னுடைய குழந்தையை விட வேறொருவனுடைய குழந்தைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க முடிகிறது என யோசித்த அலீனா, நரேனோட குழந்தை என்கிட்டதான் இருக்கணும், இதுதான் அவன் கூட நான் இருக்கிறதுக்கான கடைசி வாய்ப்பு என தன் முஷ்டியை மடக்கிக் கொண்டு சொன்னாள். அதன் பிறகு அவள் தன் இருக்கைக்கு செல்லாமல் அலுவலகத்தில் இருந்து வெளியேறி தன் வீட்டிற்கு செல்வதற்காக வண்டியில் ஏறினாள். இத்தனை வருடங்களில் அலீனாவின் குடும்பம் இன்னும் சிறிய வீட்டில்தான் இருந்து வருகிறார்கள். பொருளாதார ரீதியில் முன்னைவிட முன்னேறி இருந்தாலும் கூட அவர்களால் அவந்திகா குடும்பத்திற்கு இணையாக இன்னும் வர முடியவில்லை. வீட்டிற்கு வந்த அலீனா நேராக தனது பெட்ரூமிற்குள் சென்றாள். அப்போது அலீனாவின் அம்மாவும் அப்பாவும் அவர்களது அறையிலிருந்து அவளது பெட்ரூமிற்குள் வந்து பார்த்தனர். அவர்களை பார்த்தவள் வேகமாக அவளது அம்மாவின் அருகில் ஓடி வந்து அவரது கைகளை பிடித்து கொண்டு, அம்மா, எனக்கு நீங்க தான் ஏதாச்சும் பண்ணணும், எனக்கு என்ன செய்யறதுனே ஒண்ணுமே புரியல என்று புலம்பினாள். இதை அவள் சொன்ன போது அவளது உணர்ச்சிகள் பீரிட்டதால் அவள் கதறி அழத் தொடங்கினாள். அவள் கட்டுப்படுத்தவே முடியாமல் சத்தமாக அழுததை பார்த்த அலீனாவின் அம்மா பயந்து போனார். அலீனா, என்ன ஆச்சு? என்ன பிரச்சனை? எதுவா இருந்தாலும் எங்க கிட்ட சொல்லு என்றாள். அம்மா, எல்லாத்துக்கும் அந்த அவந்திகா தான் காரணம். நரேன் என்னோட வயித்துல இருக்கிற குழந்தைய கலைக்க சொல்றாருமா. எல்லாம் அவ பண்ணுன வேலைதான். அப்படி அவகிட்ட என்னதான் இருக்குது? நரேனோட மனசு முழுக்க அவகிட்டதான் இருக்குது. இதை என்னால தாங்கிக்கவே முடியலமா. இப்ப நான் என்ன பண்ணட்டும் சொல்லுங்க? நான் இத்தனை வருஷமா நரேனுக்காக காத்திருந்தேன். ஒரு குழந்தை இருந்தா நரேன் என்னை விட்டு போக மாட்டாருன்னு நினைச்சேன். ஆனா யாரு எதிர்பார்த்தது இப்படி ஒரு நிலைமை வரும்னு என்று சொல்லியவள் தேம்பி அழத் தொடங்கினாள். அலீனாவின் அம்மாவுக்கு இதை கேட்டதும் அதிர்ச்சியாக இருந்தது. அவள் கர்ப்பமாக இருப்பதால் நரேன் குடும்பத்தில் தாங்களும் ஒரு முக்கிய அங்கம் வகிக்கலாம் என்ற அவர்களது கனவெல்லாம் கலைந்து விட்டதும் கூட அவருக்கு வருத்தமே. அலீனா அழுவதை பார்த்து அவரும் கூட சேர்ந்து அழத் தொடங்கினார். 2 பெண்களும் ஒருவரை ஒருவர் கட்டி தழுவி அழுது கொண்டிருந்தனர். சிறிது நேரம் கழித்து தலையை நிமிர்த்தி தன் அப்பாவை நிமிர்ந்து பார்த்த அலீனா, அப்பா, என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? என் குழந்தைய எப்படியாச்சும் காப்பாத்துங்க என்று அழுகையுடன் கேட்டாள். அதை கேட்டதும் பிரபாகர் முகம் சுளித்தார். சிறிது நேர அமைதிக்கு பின் அவர் பேசத் தொடங்கினார். 9 வருஷமா பொறுமையா காத்திருந்ததெல்லாம் என் மக நரேன் குடும்பத்துல வாழ போறா அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான். இப்ப இந்த குழந்தையும் அதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பா போயிருச்சு. இப்பவே நரேனோட அப்பா கிட்ட போய் உங்க கல்யாண விஷயமா பேசலான்னு இருக்கேன்.
என்றார் பிரபாகர். இதை கேட்டதும் அலீனாவின் கண்கள் பிரகாசமாக ஒளிர்ந்தன. நாளிலிருந்து நீ வேலைக்கு போக வேணாம், நீ வீட்லயே இருந்து உன்னோட உடம்ப நல்லா பாத்துக்கோ. இப்போதைக்கு இந்த குழந்தைய நல்லபடியா வளர வைக்கணும், அத மட்டும் நீ கவனி, மத்த விஷயங்கள் எல்லாம் நான் பாத்துக்கிறேன் என்றார் பிரபாகர். அவர் பேசியது அலீனாவிற்குள் ஒருவித நம்பிக்கையை கொடுத்தது. அவள் உதட்டை கடித்து கொண்டு, ஆனா அப்பா, அந்த அவந்திகா இருக்கிற வரைக்கும் நரேனுக்கு என் மேல எந்த ஒரு பாசமும் வராது என்றாள். பிரபாகர் அவள் சொன்னதையும் மனதிற்குள் யோசித்தார். அப்பா, அவதான் முன்னாடியே நரேன் வேணான்னு சொல்லிட்டு போயிட்டாதானே, ஆனா இப்ப எதுக்காக இங்க வந்திருக்கணும்? அவ பண்றதெல்லாம் ரொம்ப ஓவரா இருக்கு. அவ ஏற்கனவே இன்னொருத்தனை கல்யாணமும் பண்ணிட்டா, ஆனா நரேன் கிட்டையும் ஒட்டிட்டு இருக்கா. அவளோட நடத்தை எல்லாமே ஒரே மர்மமாவே இருக்குது என்றாள் அலீனா. இதை சொல்லும் போது அவள் முகம் மிகவும் கொடூரமாக இருந்தது. அப்போ வேணான்னு போனவ அப்படியே போயிருக்கணும். ஆனா 9 வருஷத்துக்கு அப்புறம் திரும்பவும் வந்திருக்கானா, அது கண்டிப்பா பழி வாங்குறதுக்காகத்தான் இருக்கும். ஆமாப்பா, இப்பதான் எனக்கு எல்லாம் புரியுது. அவ நிச்சயமா அவ அம்மா அப்பாவுக்காக பழி தீர்க்கத்தான் வந்திருக்கா. நானும் நரேனும் நல்லா இருந்துட கூடாதுன்னு மட்டும் அவ நினைக்கல. அவ மனசு முழுக்க பழி வாங்கணுங்கிற எண்ணம் தான் ஓடிட்டு இருக்கு என்றாள் அலீனா. அலீனா இவ்வாறு பேசிக்கொண்டே இருக்க, போதும் நிறுத்து அலீனா என்று கத்தினார் பிரபாகர். இது நாள் வரையில் இல்லாதவாறு அவரது முகத்தில் இருந்த சாந்தமான தோற்றம் மறைந்து அது கொடூரமானதாக மாறியது. இனிமே அந்த விஷயத்த பத்தி பேசாத. இப்போ நீ மாடிக்கு போய் ரெஸ்ட் எடு. உன் கவனம் எல்லாம் உன் வயித்துல இருக்கிற குழந்தை மேலதான் இருக்கணும். நாம இந்த வாழ்க்கையில இருந்து நல்ல நிலைமைக்கு வரணும்னு தான் இத்தனை வருஷமா எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு வாழ்ந்துட்டு இருந்தோம். நீ நரேன கல்யாணம் பண்ணிக்கணும். அந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். அந்த கல்யாணத்தை நடத்துறதுக்காக என்னால முடிஞ்ச எல்லாத்தையும் நான் செய்வேன். இப்போதைக்கு உன் வேலை உன் கர்ப்பத்தை நல்லபடியா பாத்துக்கிறது தான். எந்த தடை வந்தாலும் அத நான் சுத்தமா தொடச்சி எறிகிறேன். அதுக்கான திட்டம் என்கிட்ட இருக்கு என்றார் பிரபாகர். இதுவரை இல்லாதவாறு கொடூரமான முகபாவத்துடன் அவள் அப்பா பேசியது அலீனாவிற்கே அதிர்ச்சியாகத்தான் இருந்தது. என்ன திட்டம்பா என கேட்டாள் அலீனா. அந்த திட்டம் நிறைவேறும் போது உனக்கே அது புரியும். உனக்கு எந்த விதத்திலையும் பிரச்சனை வராம பாத்துக்கிறது என்னோட வேலை என்றார் பிரபாகர். இதை சொல்லும் போது அவரது கண்களில் ஒரு கொலை வெறி தெரிந்தது. அவரது முகத்தை பார்த்த அலீனாவிற்கு உடம்பெல்லாம் நடுங்கியது. அதே நேரம் நரேனின் அலுவலகத்தில் அலீனா அழுது கொண்டே ஆபீஸில் இருந்து வெளியேறினாள் என்கிற செய்தி அந்த அலுவலகம் முழுவதும் தீயாக பரவியது. தனது அறையில் இருந்த அவந்திகாவிற்கும் அந்த செய்தி காதுகளில் விழுந்தது. அவள் மெதுவாக சில பழங்களை சாப்பிட்டுக் கொண்டே அதை பற்றி யோசித்துக் கொண்டிருந்தாள். நரேனோட கேரக்டரை வச்சு அலீனா கிட்ட இருந்து அவனை பிரிச்சாச்சு. இப்போ அலீனா அவனை அடையிறதுக்காக ஏதாச்சும் கிரிமினலா திட்டம் போடுவா. அவ அந்த அக்கவுண்ட்ஸ் நோட்டை யூஸ் பண்ணி அவனை மிரட்டுறதுக்கும் நிறைய சான்ஸ் இருக்கு. சோ பிளான் படி இப்ப எல்லாம் சரியாத்தான் போயிட்டு இருக்கு என்று யோசித்த அவந்திகாவிற்கு உள்ளூர மகிழ்ச்சியாக இருந்தது. அவள் தன் கையில் ஒரு பல்குச்சியை வைத்துக்கொண்டு அதில் ஒரு அன்னாச்சி பழத்தை குத்தி எடுத்து தனது வாயில் போட்டாள். அந்த பழத்தின் சுவை அவளது வாய் முழுக்க பரவி அவளுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுத்தது. அவள் அதை ரசித்து சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது அவளுக்கு போனில் ஒரு அழைப்பு வந்தது. அவந்திகாவை CEO ஆபீஸிற்கு வரச் சொல்லிய அழைப்பு அது. சிறிது நேரம் யோசனையில் ஆழ்ந்த அவந்திகா பின்னர் நிதானமாக எழுந்து அங்கு செல்ல முடிவு செய்தாள். அவந்திகா CEO ஆபீஸுக்கு வந்ததும் அங்கிருந்த அசிஸ்டன்ட் அவள் கையில் ஒரு ஸ்ட்ராபெரி கிண்ணத்தை கொடுத்து, நரேன் சார் தான் இத ஸ்பெஷலா உங்களுக்காக வாங்கி கொடுக்க சொன்னாரு. அவரோட ரூம்லயே உட்கார்ந்து இத பொறுமையா சாப்பிட சொன்னாரு என்றாள். அதை கேட்டதும் அவந்திகாவிற்கு ஒரே குழப்பமாக இருந்தது. எதுக்காக நரேன் இப்போ இதெல்லாம் பண்றான்? என்ன அவன் நம்புறான்னு அவனோட ரூம்குள்ள என்ன தாராளமா அலோ பண்றான்னு காட்டிக்கிறதுக்காகவா என யோசித்த அவந்திகா அந்த அசிஸ்டன்டிடம் இருந்த ஸ்ட்ராபெரி கிண்ணத்தை வாங்கி கொண்டு நரேனின் அறைக்குள் நுழைந்தாள். அவந்திகா தனக்கு மிகவும் சௌகரியமான ஒரு இடமாக பார்த்து சோஃபாவில் அமர்ந்து மிகவும் கூலாக ஸ்ட்ராபெரி சாப்பிட்டு கொண்டிருந்தாள். அந்த நேரம் வெளியே யாரோ வேகமாக நடந்து வரும் காலடி சத்தம் கேட்டது. அதைத் தொடர்ந்து பரபரப்பான குரலில் நரேனின் செக்ரட்டரி, நாகராஜன் சார் என்று சொல்வது அவந்திகாவின் காதில் கேட்டது.
அவ்வளவுதான். ஸ்ட்ராபெரியை பிடித்திருந்த அவந்திகாவின் கை காற்றில் உறைந்தது. அவள் கண்கள் உடனடியாக சுருங்கியது. இந்த நாகராஜன் தான் நரேனின் அப்பா. உண்மையில் அவர்தான் இங்கு வந்திருக்கிறாரா? அவந்திகா வேகமாக எழுந்து சென்று கதவில் உள்ள சிறிய துவாரம் வழியாக வெளியே எட்டி பார்த்தாள். நாகராஜனுக்கு இப்போது 60 வயதை தாண்டி இருக்கும். இந்த வயதிலும் அவர் நன்றாக திடகாத்திரமாகவும் ஆரோக்கியமாகவும் தான் இருந்தார். அவர் நரேனின் அறைக்குள் வராமல் வெளியிலேயே நின்று அவரது கூர்மையான விழிகளால் அந்த அலுவலகத்தை நோட்டம் விட்டு கொண்டிருந்தார். அவந்திகா சிறு வயதாக இருக்கும் போது மிகவும் நல்லவர் என்று அவள் நம்பி இருந்த நாகுமாமா இவர்தான். ஆனால் இவர்தான் நயவஞ்சகமாக அவந்திகாவின் குடும்பம் அழியவும் அவளது பெற்றோர் இறப்பிற்கும் காரணமாக இருந்தார். இதை யோசிக்கும் போதே அவந்திகாவின் நெஞ்சு வலிக்க ஆரம்பித்தது. அவள் தன் கட்டுப்பாட்டை இழந்து விட்டாள். தன் பெற்றோரின் இழப்பிற்கு காரணமான அவனை கடுமையாக தாக்கி அவனை கொடூரமாக அடிக்க வேண்டும் என்ற வலுவான ஆசை அவளுக்கு இருந்தது. ஆனால் அவளது மூளை அவளை அவசரப்பட வேண்டாம் என்று சொன்னது. இப்போது மட்டும் அவள் தன் கோபத்திற்கு கட்டுப்பட்டு ஏதாவது செய்துவிட்டாள் என்றால் இத்தனை நாள் அவள் கஷ்டப்பட்டதெல்லாம் ஒன்றுமில்லாமல் ஆகிவிடும். அவந்திகா பெரிய போராட்டத்துடன் தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டு கண்களில் எரியும் வெறுப்புடன் நரேனின் அப்பாவை பார்த்து கொண்டிருந்தாள். நரேனின் அசிஸ்டன்ட் அவரிடம் எழுந்து குட் மார்னிங் சார் என்று சொன்னதும் அவர் மிகவும் கண்ணியமான குரலில் நரேன் எங்க என்றார். நரேன் சார் மீட்டிங்ல இருக்காரு சார் என்று அந்த அசிஸ்டன்ட் பணிவாக பதில் சொல்லவும், போய் அந்த மீட்டிங் அவ்வளவு இம்பார்ட்டண்டா இல்லனா நான் உடனே அவனை வர சொன்னேன்னு சொல்லு என்றார். ஏதோ பெரிய தடுமாற்றத்தில் இருப்பவள் போல் நரேனின் அறையை ஒருமுறை திரும்பி பார்த்த அந்த அசிஸ்டன்ட் வேறு வழி இல்லாமல் தலையை தாழ்த்தியவள் ஓகே சார் என்று சொல்லிவிட்டு வேகமாக அந்த இடத்தை விட்டு நரேனின் மீட்டிங் நடக்கும் இடத்திற்கு சென்றாள். ஒருமுறை நரேனின் அறையை பார்த்த நாகராஜன் பின்பு எதையும் யோசிக்காமல் அறை கதவை திறந்து உள்ளே சென்றார். அறை காலியாக இருந்தது. சோஃபாவுக்கு பக்கத்தில் இருந்த காஃபி டேபிளில் ஸ்ட்ராபெரிகளின் கிண்ணம் மட்டுமே இருந்தது. நாகராஜன் ஒன்றும் யோசிக்காமல் சோஃபாவில் சென்று அமர்ந்தார். நரேனின் அலுவலகத்திற்கு பக்கத்து அறையில் அவந்திகா வாசலில் நின்று மூச்சு விட முடியாமல் திணறிக் கொண்டிருந்தாள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர்கள் சந்திப்பார்கள் என்று அவள் எதிர்பார்க்கவே இல்லை. சிறிது நேரத்தில் வெளியில் இருந்து அவசர அவசரமாக ஒரு காலடி சத்தம் கேட்டது. கண்டிப்பாக அது நரேனாகத்தான் இருப்பான் என்று அவந்திகா யூகித்தாள். அவன் நடையின் வேகத்தை வைத்தே அவன் எவ்வளவு பரபரப்பாக இங்கு ஓடி வந்திருக்கிறான் என்பதை அவந்திகாவால் யூகிக்க முடிந்தது. அதே நேரம் வேகமாக அறைக்குள் நுழைந்த நரேன் அதே வேகத்தோடு தன் அறையை முழுமையாக சுற்றி பார்த்தவன் பின்பு தன் தந்தையை பார்த்து அப்பா நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்றான். அவனை முறைத்து பார்த்த நாகராஜன் நான் என்ன பண்ணிட்டு இருக்கேனா? நீ ஒழுங்கா இருந்தா நான் ஏன் இங்க வரப்போறேன்? நீ அந்த பொண்ண கர்ப்பமாக்கியிருக்க. இப்போ நான் வந்து உங்களுக்கு பஞ்சாயத்து பண்ண வேண்டியதா இருக்கு என்றார். இதை கேட்டதும் நரேன் முகம் சுளித்தான். நரேனின் அப்பா தொடர்ந்து பேச ஆரம்பித்தார். டேய், நானும் பல வருஷமா உன்கிட்ட ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு குழந்தை குடும்பம்னு வாழுடான்னு சொல்லி சொல்லி சலிச்சு போயிட்டேன். நீ எப்பவும் என் பேச்ச கேட்டதே இல்ல. இப்ப எப்படியோ உனக்கே ஒரு குழந்தை பெத்துக்கணும்னு ஆசை வந்துச்சே, ரொம்ப சந்தோஷம். ஒழுங்கா சீக்கிரமா அலீனாவை கல்யாணம் பண்ணிக்கோ. அப்புறம் எல்லா பிரச்சனையும் முடிவுக்கு வந்துரும். ஒரு வழியா நம்ம குடும்பத்துக்கும் ஒரு வாரிசு வரப்போகுது என்றார். அவர் இவ்வளவு பெரிய டயலாக் பேசியதற்கு என்னால முடியாது என்று நரேன் ஒற்றை வார்த்தையில் பதில் சொன்னான். என்னது முடியாதா? டேய், நீ இன்னும் முடியாதுன்னு சொல்ற நிலைமையில இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கியா என்ன? இப்போ ஏன் கல்யாணம் வேணான்னு சொல்ற? நீ இன்னும் அந்த அவந்திகாவை நினைச்சிட்டு ஏங்கிட்டு இருக்கியா என்ன? டேய், அவளுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருச்சுடா. அது மட்டும் இல்லாம நீ பகல் கனவு கண்டுட்டு இருந்தாலும் அவ ஒரு நாளும் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டா, புரிஞ்சதா என்றார் கடுமையான குரலில். நாகராஜன் பேசியதெல்லாம் நரேனுக்கு கடுப்பாக இருந்தது. ஆனாலும் நரேன் எந்த பதிலும் சொல்லாமல் அமைதியாக நின்று கொண்டிருந்தான். பாகம் 560. நாகராஜன் நரேனின் திருமணத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்க அவன் எந்த பதிலும் சொல்லாமல் அமைதியாகவே நின்று கொண்டிருந்தான். அதை பார்த்ததும் நாகராஜனிற்கு இன்னும் கொஞ்சம் கூடுதல் கோபம்தான் வந்தது. நரேன், இத்தனை வருஷம் ஆகிருச்சு,
ஆனா நீதான் அப்பாவியா அவளை காதலிக்கிறேன்னு சொல்லி சுத்திட்டு இருக்க. நம்ம 2 குடும்பத்துக்கும் இருக்க அந்த உறவை பத்தி யோசிச்சு பாரு. அப்படி இருக்கும்போது எப்படி உன்னால அவந்திக்காவை கல்யாணம் பண்ணிக்க முடியும் என்று அவர் தொடர்ந்து ஏதேதோ பேசிக் கொண்டிருக்கவும் கடுப்பான நரேன் கண்களை சுருக்கி தன் தந்தையை பார்த்தவன், அப்பா, இது என்னோட பிரச்சனை, நான் பாத்துக்கிறேன், நீங்க இதுல தலையிட வேணாம் என்று முகத்தில் அறைந்தது போல் சொன்னான். என்னது, தலையிட வேணாமா என்று கேட்ட நாகராஜன் சட்டென சோஃபாவில் இருந்து எழுந்து நின்றார். நான் தலையிடாமத்தான் இருந்திருப்பேன். ஆனா நான் ஏன் இப்போ இங்க வந்தேன் தெரியுமா? அந்த பிரபாகரன் என்ன பார்க்க வந்தாரு என்றார். அவர் எதுக்கு உங்களை பார்க்க வந்தாரு என்று நரேன் கேட்கவும், எதுக்கு வந்தாரு? அந்த அக்கவுண்ட் புக் அவர்கிட்ட இருக்குன்னு நமக்கு ஞாபகப்படுத்திட்டு போலான்னு வந்தாரு என்றார் கோபமாக. வாஷ்ரூமில் நின்று இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த அவந்திகா அப்படியே திகைத்து போனாள். அக்கவுண்ட் புக், இந்த வார்த்தை அவள் காதில் மீண்டும் மீண்டும் எதிரொலித்துக் கொண்டே இருந்தது. கண்களை சுருக்கி கொண்டு கதவில் காதுகளை வைத்து அலுவலகத்தில் என்ன நடக்கிறது என்பதை மிகுந்த கவனத்துடன் கேட்க ஆரம்பித்தாள். வெளியே தன் குரலை தாழ்த்தி கொண்ட நரேன், என்னது, திரும்பவும் அந்த ஆளு அந்த அக்கவுண்ட் புக்கை வச்சு உங்களை பிளாக்மெயில் பண்றானா? அப்பா, அந்த சம்பவம் நடந்து முடிஞ்சு இத்தனை வருஷம் ஆகிருச்சு. எத்தனை வருஷத்துக்கு நீங்க இப்படியே இருக்க போறீங்க? உங்க வாழ்க்கை முடியிற வரைக்கும் நீங்க ஒரு பிணைய கைதி மாதிரி தான் இருக்க போறீங்களா என்றான். இதை கேட்ட நாகராஜன் கோபமாக தன் மகனை பார்த்து, டேய், சும்மா முட்டாள்தனமா பேசிட்டு இருக்காத. நீ மட்டும் அலீனாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டனா நம்ம 2 குடும்பமும் சம்பந்திங்களா ஆகிருவோம். அதுக்கப்புறம் அவங்க அந்த அக்கவுண்ட் புக்கை வச்சு நம்மள பிளாக்மெயில் பண்ண முடியாது. எல்லாத்துக்கும் மேல அந்த அலீனா வயித்துல உன்னோட குழந்தை தான் வளர்ந்துட்டு இருக்கு. அவ நம்ம குடும்பத்து மருமக ஆகிட்டானா போதும், உனக்கும் ஒரு குடும்பம் அமைஞ்சிரும், அவங்களும் அந்த அக்கவுண்ட் புக்க அழிச்சிருவாங்க என்றார். விரக்தியாக சிரித்த நரேன், அப்பா, அப்போ நீங்க செஞ்ச தப்புக்கு என் வாழ்க்கைய கைமாறா கொடுக்க போறீங்களா என்றான். ஒரு நொடி அமைதியாக இருந்த நாகராஜன் பின்பு தன் தொண்டையை சரி செய்து கொண்டு, இது எப்படி கைமாறா இருக்க முடியும்? எப்படி இருந்தாலும் அலீனா வயித்துல உன் குழந்தைதான் வளர்ந்துட்டு இருக்கு. அதுக்கு நீதான பொறுப்பேத்துக்கணும். இத்தனை வருஷமா நான் சொன்ன மாதிரி நீ அந்த அலீனாவை உன் கூடவே வச்சிருந்த. கடைசியா இப்போ அவளை நீ கர்ப்பமாவும் ஆக்கிட்ட. அவளை பிடிக்காமத்தான் நீ இதெல்லாம் பண்ணுனியா என்ன? சரி விடு, நீ எப்படி பண்ணி இருந்தாலும் என்னோட பேரனோ பேத்தியோ இந்த உலகத்துல தப்பான அடையாளத்தோட வளர்றத நான் விரும்பல என்றார் கோபமாக. இதை கேட்டதும் நரேனின் கண்கள் சுருங்கியது. அதே நேரம் வாஷ்ரூமில் நின்று இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த அவந்திகா திடுக்கிட்டு போனாள். இதற்கு முன் அவள் இப்படி இருக்க வேண்டும் என்று யூகித்துக் கொண்டுதான் இருந்தாள். ஆனால் எதிர்பாராத விதமாக இந்த தருணத்தில் அவள் யூகித்ததெல்லாம் உண்மை என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள அவளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அவளுடைய மாமாவிற்கு அவள் அம்மா அப்பாவின் சாவில் பெரும் பங்கு இருக்கிறது என்ற உண்மை அவளுக்கு தெரிந்ததும் அவள் கைகளை இறுக்கமாக மூடினாள். அவளது கூர்மையான நகங்கள் அவள் கையை குத்தி கிழித்து கொண்டிருந்தது. அவளது மாமா ஏன் இப்படி ஒரு காரியத்தை செய்தார் என்பதை அவந்திகாவால் யோசிக்கவே முடியவில்லை. அவளது தாத்தாவிற்கும் மாமாவிற்கும் ஒரு நல்ல உறவு இல்லாததாலும், தாத்தா இறக்கும் தருவாயிலும் மாமா அவரை வந்து பார்க்கவில்லை என்பதாலும் கடுப்பான அவளது தாத்தா அனைத்து சொத்தையும் அவள் அம்மாவின் பேரில் எழுதி வைத்துவிட்டு இறந்து விட்டார். அதனால் மாமாவிற்கு சொத்தில் எந்த பங்கும் கிடைக்கவில்லை. ஆனால் எப்போதும் அவள் அப்பாவிற்கும் அம்மாவிற்கும் அவள் மாமாவின் மீது ஒரு பாசம் இருக்கத்தான் செய்தது. எங்கு சொத்தையெல்லாம் அவரிடம் கொடுத்தால் அதையெல்லாம் அவர் சில நாட்களிலேயே ஊதாரியாக செலவழித்து விடுவாரோ என்ற எண்ணத்தில்தான் அவளது அப்பா மாமாவிற்கு சொத்தை கொடுக்கவில்லை. அதற்கு பதிலாக அவரை தன்னுடைய ஒரு பார்ட்னராக பிசினஸில் ஈடுபடச் செய்தார். பின்பு பிசினஸில் இல்லாமல் தனிப்பட்ட முறையிலும் அவருக்காக நிறைய செய்து வந்தார். சிறு வயதிலிருந்து அலீனா அவர்கள் குடும்பத்தில் தான் வளர்ந்தாள். அவள் தந்தையோ தாயோ ஒருபோதும் அலீனாவை பாரபட்சமாக நடத்தியது கிடையாது. அப்பாவின் சாவிற்கு கூட வராத ஒரு தம்பிக்காக அவள் அம்மா இரக்கம் காட்டி இருக்கவே தேவையில்லைதான்.
ஆனாலும் அவள் அப்பாவும் அம்மாவும் அன்பையும் கருணையையும் தவிர வேறு எதையும் அவள் மாமாவிடம் காட்டியது கிடையாது. அப்படி இருக்கும்போது அவள் மாமா குடும்பம் ஏன் இப்படி ஒரு துரோகத்தை செய்தார்கள் என்பதை அவந்திகாவால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை. ஒருவேளை அவர்கள் அறியாமல் செய்த தவறால்தான் அப்படி ஒரு கோர சம்பவம் நடந்துவிட்டது என்றாலும் அதற்கு பிறகு அவர்கள் அவளிடமும் அகிலனிடமும் நடந்து கொண்ட முறையே அவளால் யோசித்தே பார்க்க முடியவில்லை. முஷ்டிகளை இறுக பற்றிக் கொண்டு சுவரில் சாய்ந்து ஆழ்ந்த மூச்சை இழுத்துவிட்ட அவந்திகா தன் கண்களை இறுக மூடிக்கொண்டு தன் மனதை அமைதிப்படுத்த முயற்சி செய்து கொண்டிருந்தாள். உண்மையில் அவள் மாமாவின் குடும்பம் செய்த எல்லா காரியங்களுக்காகவும் அவள் கோபத்தை மட்டுமே உணர்ந்தாள். அவள் சோகமாக இல்லை. வருத்தமான விஷயம் என்னவென்றால் இவ்வளவு நெருங்கிய உறவுதான் அவர்களை முதுகில் குத்தி இருக்கிறது. அந்த நேரத்தில் அவளது அப்பா அவள் மாமாவை மிகவும் நம்பியதால் தான் அவரை தன் பிசினஸிலும் சேர்த்து கொண்டார். அவள் குடும்பம் பிரச்சனையில் சிக்கிய போதும் அவளது தந்தை முதல் வேலையாக அவள் மாமாவிற்கு எந்த பிரச்சனையும் வந்துவிடாமல் அவரை அனைத்திலிருந்தும் விலக்கிவிட்டு அனைத்து பிரச்சனைகளையும் தன் தோளில் சுமந்தார். ஆனால் அந்த குடும்பம் எப்படி இருந்திருக்கிறார்கள்? இதை நினைத்து இப்போது அவந்திகாவால் விரக்தியாக சிரிக்க மட்டும்தான் முடிந்தது. அந்த நேரத்தில் வெளியே இருந்து சத்தம் கேட்டது. நரேன், நீ இன்னும் அந்த அவந்திகா மேலதான் ஆசை வச்சிருக்க. அதனாலதான் அலீனாவை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு மட்டும் சொல்லிராத. அந்த அவந்திகாவுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிருச்சு. அது உன் மண்டையில ஏறுதா இல்லையா? ஒருவேளை அவ மனசு மாறி அவ புருஷனை டிவோர்ஸ் பண்ணிட்டு வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னாலும் நான் அதுக்கு ஒரு நாளும் அனுமதிக்க மாட்டேன். உனக்கு அவ வேணும்னா வேற ஏதாவது வகையில அவளை வச்சுக்கோ. எல்லா பொண்ணுங்களும் ஒரே மாதிரிதான் இருப்பாங்க. அவ உடம்புலையும் அதே ரத்தமும் சதையும் தான் இருக்கும். புரியுதா என்றார் கடுமையான குரலில். இதை கேட்ட அவந்திகா கொதித்து போனாள். அதே நேரம் இங்கே அதிகமாக கொதித்து போனான் நரேன். அப்பா, பேசினது போதும். இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுனீங்கனாலும் அவ்வளவுதான். இந்த ஜென்மத்துல அவந்திகா மட்டும்தான் என்னோட பொண்டாட்டி. அவளை தவிர நான் வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். அதே நேரம் அவளை எல்லாருக்கும் தெரியற மாதிரி கல்யாணம் பண்ணி தான் கூட்டிட்டு வருவேன். ஒரு நாளும் அவளுக்கு எந்த கலங்கமும் வர நான் விடமாட்டேன் என்றான். நரேனின் குரலில் எந்த தயக்கமும் இல்லை. இதை அவன் உறுதியாகவும் தீர்க்கமாகவும் கூறினான். அவன் தனது இதயத்திலிருந்து நேரடியாக பேசினான் என்பது வெளிப்படையாக தெரிந்தது. ஆனால் இது அவந்திகாவை மீண்டும் திகைக்கத்தான் வைத்தது. அவள் நேராக கதவை பார்த்தாள். நரேனின் உறுதியான வார்த்தைகள் மூலம் அவள் அவனுடைய நேர்மையை கண்டாள். ஆனால் அடுத்த கணம் அவளால் சிரிக்காமல் இருக்க முடியவில்லை. நேர்மையா? அவன் குடும்பத்தில் உள்ள ஒருவரிடமிருந்து நேர்மை எப்படி வர முடியும்? அவர்கள்தான் மாபெரும் நம்பிக்கை துரோகிகளாயிற்றே. தனது மகனின் வார்த்தைகளை கேட்டதும் நாகராஜனிற்கு ரத்தம் கொதிக்க ஆரம்பித்தது. டேய், நீ என்ன முட்டாள்தனமா பேசிட்டு இருக்க? அப்படி இந்த அவந்திகா கிட்ட அப்படி என்னடா அதிசயமா இருக்கு? இருந்துட்டு போகட்டும். அவ அதிசயமான பொண்ணா இருந்தா இருந்துட்டு போகட்டும். ஆனா அவளை நீ கல்யாணம் பண்ணிக்க முடியாது. நான் இங்க வந்தது நீ அலீனாவை கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேக்குறதுக்கு இல்ல. நீ கண்டிப்பா அலீனாவை கல்யாணம் பண்ணித்தான் ஆகணும்னு சொல்றதுக்கு. புரியுதா என்றார் கண்டிக்கும் குரலில். நரேன் இறுகிய கண்களால் தன் தந்தையை உற்று பார்த்துவிட்டு விரக்தியாக சிரித்தவன், அப்பா, உங்களால புரிஞ்சுக்க முடியாது. அத பத்தியும் எனக்கு கவலை இல்ல. இந்த உலகத்துல இருக்கிற எல்லார விடவும் எனக்கு அவந்திகா தான் முக்கியம். சோ நீங்க சொல்ற இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்க முடியாது என்றான். இப்போது கோபத்தின் உச்சிக்கே சென்ற நாகராஜன், ஒன்ன என்று ஏதோ பேச ஆரம்பிக்கவும் கதவை சுட்டி காட்டிய நரேன், நீங்க இப்போ இந்த இடத்தை விட்டு கிளம்பலாம் என்றான். நன்றி கெட்டவனே, உண்மையிலேயே நீ உன் அப்பாவை வெளியே போக சொல்றியா என்று அவர் கோபத்தில் கொந்தளித்தார். நிதானமாக அவரை பார்த்த நரேன், அப்பா, இது நான் வேலை செய்யற இடம். நீங்க எது பேசுறதா இருந்தாலும் நான் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பேசலாம் என்றான். என்னது, வீட்டுக்கு வந்து அப்புறம் பேசுறதா? நீ கடைசியா எப்போ வீட்டுக்கு வந்தேன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா என்று அவர் அடுத்தடுத்து பேச ஆரம்பிக்கவும், இன்னைக்கு நான் வீட்டுக்கு வருவேன், அங்க பேசிக்கலாம். இப்போ நீங்க இங்க இருந்து போலாம் என்றான். என்னதான் இந்த இடத்தை விட்டு செல்ல விருப்பம் இல்லை என்றாலும் நான் வீட்ல உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் என்று சொல்லிவிட்டு அவர் அந்த அறையை விட்டு வெளியேறினார். அவர் அங்கிருந்து சென்றவுடன் சோர்வுடன் நரேன் தனது சுழல் நாற்காலியில் அமர்ந்தான். சிறிது நேரம் கழித்து கதவு தட்டும் சத்தம் கேட்டது. அவனது அசிஸ்டன்ட் தான் உள்ளே வந்தாள். அவளை பார்த்த நரேன்,
அவந்திகா எங்க என்று கேட்கவும் அந்த அறையை சுற்றி பார்த்தவள் ஒரு நொடி தயங்கி விட்டு, சார், அவந்திகா மேடம், அது அவங்க எங்கன்னு எனக்கு தெரியல சார் என்று பதிலளித்தாள். என்னது, அப்போ அவந்திகா இந்த ரூமை விட்டு வெளியே வரலையா என்று கேட்கும் போதே அவனது கண்கள் சுருங்கியது. சாரி சார், நான் அத பார்க்கல. உங்க ரூம்குள்ள நாகராஜன் சார் போறத மட்டும்தான் நான் பார்த்தேன். நீங்க வரும்போது அவந்திகா மேடம் இங்க இல்லையா என்றாள். அவர்களின் உரையாடலை கேட்டதும் இன்னும் வாஷ்ரூமில் இருந்த அவந்திகா தன்னை நிதானப்படுத்திக் கொண்டு வெளியே வந்தாள். முற்றிலும் அலட்சியமாக தோன்றியவள் தலையை நீட்டி மெதுவாக, இங்க இருந்தவங்க எல்லாம் போயிட்டாங்களா என்றாள். நரேன், அவனுடைய அசிஸ்டன்ட் இருவரும் திகைத்து போனார்கள். அவளை பார்த்ததுமே நரேனுக்கு அவன் அப்பாவுடன் நடந்த உரையாடல் நினைவுக்கு வந்தது. அவன் கண்கள் சுருங்கியது. அவன் அவந்திகாவை முறைத்து பார்த்தான். அவள் எவ்வளவு உரையாடலை கேட்டிருக்கிறாள், எவ்வளவு புரிந்து கொண்டாள் என்று அவனுக்கு இன்னும் சரியாக தெரியவில்லை. கண்களை சுருக்கிக் கொண்டு மெதுவாக அவளை பார்த்தவன், அவந்திகா, நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க என்றான். அவள் தலையை 2 முறை சொரிந்துவிட்டு, நரேன், நான் உங்க அப்பா வர்றத பார்த்தேன். அவர் என்ன இங்க பாக்குறது சரியா இருக்காதுல்ல, அதான் நான் போய் ஒளிஞ்சுக்கிட்டேன் என்றாள். நரேன் எதுவும் பேசாமல் அமைதியாக அவளை பார்த்து கொண்டிருந்தான். இப்போது அவந்திகா தயங்கியபடி அவனுடைய அசிஸ்டண்டை திரும்பி பார்க்கவும் அதை புரிந்து கொண்ட நரேன் தன் அசிஸ்டண்டை பார்த்து கையசைத்தான். அசிஸ்டண்ட் அந்த அறையை விட்டு சென்றதும், நரேன், நமக்குள்ள இருக்க உறவு உன் அப்பாவுக்கு தெரிஞ்சா அது தப்பாகிடும்ல என்று அவந்திகா ஒரு அப்பாவி போல் சொன்னாள். நரேனின் கண்கள் சுருங்கியது. அவந்திகா, நாங்க பேசினத எவ்வளவு தூரம் நீ கேட்ட என்றான். நான் எல்லாத்தையும் கேட்டேன் நரேன் என்று அவள் சொல்லவும் அவ்வளவுதான் நரேனிற்கு தூக்கி வாரி போட்டது. ஆனால் அடுத்த நொடி அப்பாவி போல் முகத்தை வைத்துக் கொண்ட அவந்திகா, அந்த அலீனாவோட அப்பா கிட்ட உங்களை பிளாக்மெயில் பண்றதுக்கு ஏதோ இருக்கா? அதனாலதான் உங்க அப்பா அந்த அலீனாவை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி உன்னை கட்டாயப்படுத்திட்டு இருக்காரா என்றாள். நரேன் ஒரு தீவிரமான பார்வையோடு அவந்திகாவை பார்த்தான். அவளுடைய வெற்று வெளிப்பாடு போலியாக தெரியவில்லை என்பதையும் அவள் பாசாங்கு செய்வது போல் தோன்றவில்லை என்பதையும் அவன் கவனித்தான். அவன் தலையை தொங்க போட்டு முகத்தை சுருக்கி நிதானமான குரலில், ஆமா அவந்திகா, அவங்க என்ன பிளாக்மெயில் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனா நீ இதெல்லாம் நினைச்சு பயப்படாத. இதுக்கும் நம்ம உறவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இது எதுவும் நம்மள ஒன்னும் செய்ய முடியாது. நீ எனக்கு கொஞ்சம் டைம் மட்டும் கொடு, நான் இந்த பிரச்சனைய சரி பண்ணிடுறேன் என்றான்.